MS சுவாமிநாதனுக்கு ஒரு பிராண்ட், உலக அளவில் ஒரு பிராண்ட். அவங்க அப்பா ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருப்பாங்களோ? ஆமாங்க, அந்த ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் எனக்கு விடவே இல்லை. ஒரு க்யூரியாசிட்டி எப்போவுமே இருந்துகிட்டே இருந்தது. ஆக்சுவலாக என்னோட காலேஜில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாரும் டிஸ்கரேஜ் பண்ணினாங்க. ஓகே, நீ வந்து கிளினிக்கலில் தான் போகணும், உனக்கு நல்ல மார்க் வாங்கியிருக்கேன், நல்லா படிக்கிற. ரொம்ப முக்கியமான ஒரு ரிசர்ச் வந்து உங்களோடது எராடிகேஷன் ஆஃப் tuberculosis. tuberculosis increases with poverty. லீஸ்ட் டெவலப்ட் கண்ட்ரீஸில் அதிகமாக இருக்கும். வேக்சின் இது வரைக்கும் நல்ல வேக்சின் இன்னும் இல்லை. பட் டயக்னாஸ்டிக்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்டில் நிறைய அட்வான்சஸ் நடந்திருக்கு. tuberculosis பொறுத்த வரைக்கும் இது கம்யூனிகபிள் டிசீஸா? இதை எப்படி பார்க்கணும்? இட் இஸ் அ கம்யூனிகபிள் ஏர்பார்ன் டிசீஸ். ஆமாம். அது ஐடென்டிஃபை பண்ணுறதுல டிலே இருக்கா? டிலே இருக்கு. டாக்டர் இந்திரா காந்தின்னு கொண்டாடினாங்க பேஷண்ட்ஸ்லால. பேஷண்ட்ஸ் அங்கே நிறையா பேஷண்ட் வந்து அந்த இந்திரா காந்தி டாக்டர் எங்கன்னு கேட்பாங்களாம். நீங்கள் WHO-க்கு எப்படி போனீங்க? ஆக்சுவலாக அது ஒரு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் டெவலப்மெண்ட். நான் வந்து என்னோட பிளான்லேயே இல்லை அது. WHO-வில் போய் ஒர்க் பண்ணணும். இப்போ கரண்ட் சினாரியோ கோவிட் பற்றி எப்படி பார்க்குறீங்க? கோவிட்னா இப்போது ஒரு காமன் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இனிமேல் அது எங்கேயும் போகாது. இங்கே தான் இருக்க போகிறது, நம்மளோட தான் இருக்க போகிறது. இந்த வைரஸ் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது அல்லது எங்கிருந்து வந்துச்சுன்னு ஏதாவது ஆரிஜினேட் பண்ண முடியுதா? டிரான்ஸ்பேரண்ட்டாக டேட்டா ஷேர் பண்ணலைங்க. தட் வாஸ் த மெயின் ப்ராப்ளம். இவ்வளோ பெரிய பேண்டமிக் இவ்வளோ பாதிச்சுது உலகத்தையே. ஆனால் அந்த ஒரு பாயிண்ட் நம்மளால் இன்னும் அதை கிளியராக எப்படி வந்தது, ஏன் வந்தது, ஃப்யூச்சரில் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், அந்த பாயிண்ட் இன்னும் அப்படியே நிற்கிறது. ஸோ WHO மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் கேட்டாலுமே அவங்க வந்து பிளாக் பண்ணுறாங்களா? டேட்டாஸ் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் ப்ராப்ளம். WHO கூட பவர்ஸ் இல்லை. திஸ் இஸ் த ஃபேக்ட் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு இடமும் உங்களுக்கு இருந்தது. ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியமாக இருந்தது. அட் த சேம் டைம் உங்கள் ஸ்டேட்மெண்ட்டே கவுண்டர் பண்ணுற மாதிரியும் சில டெவலப்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஜியோபாலிட்டிக்ஸும் அப்போ நிறையா இருந்தது. ஆமாம், ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வேறு மாதிரியாக கேள்வி கேட்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காகவும் ஹேண்டில் பண்ண வேண்டியிருந்தது. பட் மெயின் திங் வாஸ் ஆனஸ்டி. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? எஸ்பெஷலி ஃபார் விமென் திஸ் இஸ் அ சேலஞ்ச். எல்லோரும் சொல்லுவாங்க பண்ணவே முடியாது, குழந்தைகள் எப்படி நெக்லெக்ட் பண்ணுற, வாழ்க்கை விட்டுட்டு போறியா, அது பண்ணுறியான்னு. ஸோ ஐ ஆல்வேஸ் சே இட் இஸ் பாசிபிள். வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு வாரமும் தமிழ்நாட்டினுடைய முகங்களாக ஆளுமைகளாக இருக்கக்கூடியவர்களை சந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை தமிழ்நாட்டினுடைய முகம், இந்தியாவின் பெருமை, உலகம் முழுக்க அறியப்பட்ட திருமிகு சௌமியா சுவாமிநாதன். வணக்கம். வணக்கம். நிறைய பேசணும் உங்கள்கிட்ட. உங்களோட சைல்ட்ஹுட்டில் தொடங்கி அதுக்கு பிறகு, ஏன்னா ஒரு பெரிய அறிமுகமான குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர், அங்கேருந்து தொடங்கி அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ரிசர்ச் சைட் அப்படின்னு பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. எங்கேருந்து தொடங்குச்சு மேம்? நீங்கள் வந்து பேசிக்காக ஒரு டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட விருப்பமாக இருந்துச்சா? உங்கள் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது டாக்டர்னு தான் முடிவு பண்ணிங்களா? உங்களோட இந்த பேசுகிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கள் அப்பா அவங்க கூட நிறையா பேசியிருக்காரு. நான் கூட உங்களோட கோவிடும் போது பேட்டி கொடுத்துருக்கேன் ஜெனீவாலேருந்து. எங்களோட சைல்ட்ஹுட் வந்து டெல்லியில் இருந்தது. நாங்கள் ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் வளர்ந்தோம், இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அங்கே தான் அப்பா அவரோட ஒர்க் அந்த க்ரீன் ரெவல்யூஷன் டைமில் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ரைஸ் அண்ட் வீட் வெரைட்டிஸ். அந்த அட்மாஸ்ஃபியர்னால இருக்கலாம், எனக்கு முதலேருந்தே ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. எனக்கு வந்து பியூர் சயின்ஸில் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. டாக்டர் ஆகணும்னு எனக்கு ஆக்சுவலாக சைல்ட்ஹுட்டில் விரும்பவே இல்லை. ஆனால் வெட்னரி டாக்டராக ஆகணும் அப்படின்னு எனக்கு இருந்தது. ஏன்னா எனக்கு அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் எப்போவுமே நாய் இருக்கும், பூனை இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜில் நான் வெட்னரி டாக்டராக ஆகணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மெடிக்கல் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கிறதுனால நானும் ஜஸ்ட்டு சும்மா எழுதினேன், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அப்போ எனக்கு வந்து ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் கிடச்சிது, புனே. ஸோ அப்போ வந்து ஐ வாஸ் கன்சிடரிங் இது எடுக்கலாமா வேண்டாமா, பியூர் சயின்ஸில் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு. ஸோ கிடைச்ச பிறகும் யோசிச்சுட்டு இருந்தீங்க? ஆமாம், யோசிச்சுட்டு இருந்தேன் நான். ஏன்னா எனக்கு வந்து எம்எஸ்சி பண்ணிவிட்டு பிஹெச்டி பண்ணிவிட்டு ரிசர்ச் அந்த லைனில் போகிறதுக்கு தான் எனக்கு விருப்பம் இருந்தது. அப்புறம் அப்பா சொன்னார், வந்து மெடிக்கல் படிச்சுட்டு கூட ரிசர்ச் பண்ணலாமே, இன்ஃபேக்ட் அது பெட்டராக இருக்கும், உனக்கு மெடிக்கல் புரிஞ்சுதுன்னா உனக்கு வந்து ஹியூமன் பீயிங்ஸோட பயாலஜி அவங்களோட சிஸ்டம்ஸை பற்றி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணணுன்னா நீங்கள் பியூர் ரிசர்ச்சில் கூட போகலாம், நத்திங் டு ஸ்டாப் யூ, அதனால் இட் வில் ஒன்லி இம்ப்ரூவ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னாரு.
ஸோ எனக்கும் அது கொஞ்சம் லாஜிக்கலாக தோணித்து. அதனால் நான் வந்து ஏஎஃப்எம்சிக்கு போய் மெடிக்கல் ஒரு படித்தேன். பீடியாட்ரிஷியன் இல்லையா நீங்கள் பேசிக்காக? அது நீங்கள் சூஸ் பண்ணீங்களா குழந்தைகளோட? அது அல்லது நான் தான் குழந்தைகள் சூஸ் பண்ணினேன். எஸ். ஓகே ஓகே. பட் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணாமல் அப்புறம் ரிசர்ச் போயிட்டீங்க. ஆமாங்க. அந்த ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் எனக்கு விடவே இல்லை. சைல்ட்ஹுட்லேருந்து எனக்கு அந்த ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்கணும், நம்ம வந்து நாலேஜ் பேஸுக்கு வந்து ஏதாவது ஆட் பண்ணணும், ஒரு க்யூரியாசிட்டி எப்போவுமே இருந்துகிட்டே இருந்தது. ஸோ நான் எம்டி பீடியாட்ரிக்ஸ் வந்து ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட்டில் படித்தேன். அது படிக்கும்போது கூட எனக்கு வந்து ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருந்தது. ஸோ அது முடிச்சுட்டு நான் வந்து அமெரிக்காவுக்கு போய் 2 வருஷம் அங்கே ஃபெலோஷிப் பண்ணினேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு ரிசர்ச் மெத்தடாலஜி நல்லா நம்மளுக்கு புரியணும். அப்போ தான் நம்ம திரும்பி வந்து ஒரு நல்ல ஒரு ஹை குவாலிட்டியாக ரீசர்ச் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு இங்கே அவ்வளோவா எக்ஸ்போஜர் இருக்க மாதிரி எனக்கு ஐ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ 2 இயர்ஸ் இந்த யூஎஸ், 1 இயர் இன் யூகே. அங்கே நல்ல ஒரு ரிசர்ச் சீனியர் ரிசர்ச்சர்ஸோட ஒர்க் பண்ணி அங்கேருந்து திரும்பி வரும்போது தென் ஐ ஃபெல்ட் கான்ஃபிடென்ட். மேபி அப்பா ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருப்பாங்களோ? ஏன்னா கேம்பிரிட்ஜில் பிஹெச்டி பண்ணவங்க, ரிசர்ச்சில் இருந்ததுனால உங்களுக்கு ஒரு ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் அப்படி வந்துச்சா? எம்.எஸ். சுவாமிநாதன்கிறது ஒரு பிராண்ட், இந்தியாவில் உலக அளவில் ஒரு பிராண்ட் அவங்க. ஸோ மேபி அப்படி வந்திருக்கலாமோ? ஏன்னா எக்ஸ்போஜர் ரிசர்ச் தான் நிறையா இருந்தது. நாங்கள் வந்து ஹாலிடேஸ் போகும்போது அப்பா எப்போவுமே ஏதாவது ஒரு ஐசிஆர் இன்ஸ்டிடியூட், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சோட இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து நம்ம நாட்டு ஃபுல்லாக இருக்குது. ஸோ எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் அங்கே 2 இன்ஸ்டிடியூட் இருக்கும். அப்பாவோட நிறையா போயிருக்கோம் நாங்கள். ஸோ அந்த ரிசர்ச் எல்லாம் நிறையா பார்த்துருக்கோம். அதை தவிர நாங்கள் இருக்கிற கேம்பஸ்லேயே நிறையா லேப்ஸ் இருந்தது. ஈவினிங் டைமில் நாங்கள் சும்மா வாக்கிங் போகிறதே கூட அங்கே லேப்குள்ளே போயிட்டு அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஐ திங்க் அந்த ஏர்லி சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸஸ் கண்டிப்பாக ஒரு ரீசர்ச்னால் ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங் ஏரியா அப்படின்னு எனக்கு இருந்திருக்கும். அது நீங்கள் ரிசர்ச்க்கு வந்த பிறகு அப்பா என்ன சொல்லியிருக்காங்க? இந்த உயரங்கள்லாம் பார்த்துட்டாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் உரையாடல்கள்லேயே எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன், உங்கள் மேலே அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு பாசம் இருந்துச்சு, பெருமை கூட இருந்துச்சு. சம்டைம்ஸ் உங்களை பற்றின நியூஸ்லாம் வரும்போது அது வந்து அதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, இல்லை அட்லீஸ்ட் அதை என்டாஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஈக்குவேஷன் எப்படி இருந்துச்சு? அவங்க வந்து உங்கள்கிட்ட உங்களோட ரிசர்ச் பற்றிலாம் பேசியிருக்காங்களா? பெருமையாக இருந்திருக்காங்களா? நிறையா பேசுவார். ஏன்னா அவரோட வியூ அண்ட் விஷன் எப்போவுமே ரொம்ப ப்ராடாக இருந்தது. ஸோ அவர் என்ன ஃபீல் பண்ணார்னா, மெடிக்கல் ஏரியாவில், ஹெல்த் ஏரியாவில் வி நீட் மச் மோர் ரீசர்ச். நம்மளோட இங்கே இருக்கிற வந்து ப்ராப்ளம்ஸ் அண்ட் சேலஞ்சஸ், நம்ம இந்தியன் பாப்புலேஷனுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற ப்ராப்ளம்ஸுக்கு நம்ம தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். வெளியிலேருந்து அந்த சொல்யூஷன் நம்மளுக்கு வராது. ஸோ அதனால் இங்கே வி நீட் மோர் பீப்புள் இன் ரீசர்ச்னு ரொம்ப அவர் என்கரேஜ் பண்ணினார். ஆக்சுவலாக என்னோட காலேஜில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லோரும் டிஸ்கரேஜ் பண்ணினாங்க. ஓகே, நீ வந்து கிளினிக்கலில் தான் போகணும், உனக்கு நல்ல மார்க் வாங்கியிருக்கேன், நல்லா படிக்கிற, எதுக்கு இதெல்லாம் விட்டுட்டு ரிசர்ச்சில் போகிற, நீ வந்து ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஷனராக வரலாம், சர்ஜனாக வரலாம், என்ன வேணால் படிக்கலாம், நல்ல பெட் சைட் மேனர் இருக்குது, உனக்கு பேஷண்ட்ஸும் நல்லா விரும்புவாங்க, இதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு ரிசர்ச்சில் போகணும், அதில் என்ன இருக்குது அப்படின்னு என்ன ரொம்ப டிஸ்கரேஜ். டாக்டர் இந்திரா காந்தின்னு கொண்டாடினாங்க பேஷண்ட்ஸ்லாம். பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக எங்கள் டிபி பேஷண்ட்ஸ் எல்லாரும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, லைக் யூ லுக்ஸ் லைக், உங்களை பார்த்தா அவங்கள அது எல்லாமும் இருக்கும். நாட் ஓன்லி லைக் லுக் லைக்குன்னு இல்லை, லுக்க லைக்குன்னு இல்லை, ஒரு கான்ஃபிடென்ஸ், அது எல்லாம் சேர்ந்து நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? உங்களோட பேசியிருக்காங்களா? பேஷண்ட்ஸே அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி தான். ஆமாம், எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. இங்கே தமிழ்நாட்டில், இங்கே சென்னையில் தான் இங்கே tuberculosis ஆராய்ச்சி மையத்தில் ஒர்க் பண்ணும்போது அங்கே நிறையா பேஷண்ட் வந்து அந்த இந்திரா காந்தி டாக்டர் எங்கன்னு கேட்பாங்களாம். அப்புறம் வந்து நர்ஸஸ் சொன்னாங்க என்கிட்ட, இந்த மாதிரி உங்களை சொல்கிறாங்க, உங்கள் பேர் நினைவு இல்லாதனால இந்திரா காந்தி டாக்டர் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்கள் டீச்சர்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லதுன்னு சொன்னாங்க உங்களுக்கு? கண்டிப்பாக கிளினிக்கல் ப்ராக்டிஸில் தான் போகணும், ரீசர்ச்சில் ஒன்றும் ஃப்யூச்சர் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அப்பாவோட ஆசையும் கூட நீங்கள் ரிசர்ச்சில் வந்ததாக தான் இருந்திருக்கும். அவங்க he was very happy. இன்னொரு முக்கியமாக இருக்குது, இப்போ நீங்கள் எம்எஸ்எஸ்ஆர்எஃப் ஃபவுண்டேஷனோட சேர்பர்சனாகவும் இருக்கும்போது அவங்களோட நூற்றாண்டு வருது இல்லையா? ஐ திங்க் அவரோட யூனிக் வேல்யூ, விஞ்ஞானிகள் நிறையா நம்மளுக்கு வந்து நம்ம நாட்டிலேயே நிறையா ரொம்ப ப்ராமினென்ட் அண்ட் ஃபேமஸ் விஞ்ஞானிகள் இருந்திருக்காங்க. அண்ட் அவர் ஜெனரேஷனில் இருந்த விஞ்ஞானிகளுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாலேயே அவங்க பிறந்து வளர்ந்தவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம நாட்டுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச உடனே ஒரு டெவலப் கண்ட்ரியாக வரணும். அப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. சாப்பாட்லேருந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரொம்ப பேக்வேர்டாக தான் இருந்தோம். ஸோ அந்த டைமில் வந்து அவங்க லீடர்ஷிப் எடுத்தவங்க எல்லாரும் சயின்டிஸ்ட்ஸ், அவங்களோட விஷன் வந்து இந்தியாவை எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக ஒரு டெவலப் கண்ட்ரியாக எடுத்துகிட்டு போகலாம், அந்த அப்போ இருக்கிற சொசைட்டல் சேலஞ்சஸுக்கு நம்மளே ஒரு செல்ஃப் ரிலையண்ட்டாக எப்படி ஒரு அதுக்கு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்பா வந்து ஸ்கூல் படிக்கும்போதே ஹி ஹட் டிசைடட் தட், அப்போ தான் பெங்கால் ஃபேமின் நடந்தது. அப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போயிருக்கிறத பேப்பரில் படித்தார், இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க
$2-3 மில்லியன் பீப்புள் இறந்தாங்க அப்போது. ஸோ அப்போவே ஹி டிசைடட் இந்த ஃபுட் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது நம்ம நாட்டில், அதுக்கு வந்து ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு தான் அவர் வந்து 2வது பிஎஸ்சி முடிச்சப்புறம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் போய் படிச்சுட்டு மேலே வழியில் கேம்பிரிட்ஜுக்கு போய் பிஹெச்டி வாங்கி போஸ்ட் டாக் முடிச்சுட்டு அங்கே அமெரிக்காலேயே இருந்திருக்கலாம். அவர் திரும்பி வந்து இங்கே ஜாப் இல்லாமல் இருந்தார் ஆக்சுவலாக ஒரு 6 மாதம். அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஜாப் கிடச்சிது. பட் அவரோட மிஷன் வந்து நம்ம ரீசர்ச் மூலமாக அந்த புது ஜெனட்டிக் டெக்னிக்ஸ் அப்போ தான் டிஸ்கவர் ஆகிட்டு இருந்தது. அதை வச்சு எப்படி க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஃபுட் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கோல் ரொம்ப கிளியராக இருந்தது. அதுக்கப்புறம் கூட அவரோட விஷன் எப்போவுமே சயின்ஸ் ஃபார் த சர்வீஸ் ஆஃப் சொசைட்டி, சயின்ஸ் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் சயின்ஸ் ரிசர்ச் பண்ணுறது, பேப்பர் எழுதுறது. ஹீ ரோட் வண்டர்ஃபுல் பேப்பர்ஸ் அண்ட் வெரி வெல் பப்ளிஷ்ட் அண்ட் அகடமிக்லி அவருக்கு 85 டாக்டரேட்ஸ் ஆனரரி டாக்டர்ஸ் கிடச்சிருக்கு. அது எல்லாம் ரெக்கக்னிஷன் இருந்தது. பட் அவரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து சொசைட்டி அதில் ஏதாவது ஒரு மாற்றல் வந்ததா, அங்கே வந்து சொசைட்டல் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததா, ஜனங்களுக்கு வந்து வெதர் தே ஆர் ஃபார்மர்ஸ் ஆர் ஃபிஷர் பீப்புள் ஆர் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ், எஸ்பெஷலி விமென் அண்ட் கேர்ள்ஸ், அவங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்திருக்கா அப்படின்னு தான் எப்போவுமே பார்ப்பார் அவர். ஸோ அதுதான் எனக்கு மெயின் லெசன். ஒன்று வந்து எந்த பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் அதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். கோவிட் வி saw that கோவிட் வந்தது, பட் within 1 year we had vaccines. ஒரு வேக்சின் 2 வேக்சின் இல்லை, we had at least 1 dozen vaccines because of science and technology. But அந்த science and technology you have to harness it and make it into a product which is useful for people. Otherwise it can be shelfலேயே இருக்கலாம், லேபில் இருக்கலாம். பட் ஹவு டு பிரிங் அண்ட் கனெக்ட் இட் டு த பீப்புள். கோவிடில் நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணீங்க, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய டேட்டாஸ் பார்த்தீங்க, அண்ட் எல்லா நாடுகளுக்குமான ஒரு அட்வைஸ் கொடுக்கறது அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு சீஃப் சயின்டிஸ்ட் ஆஃப் WHO உங்களோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு, சிக்னிஃபிகண்ட் ரோல் டெஃபினட்டாக. எங்கே ரொம்ப பாதிப்பு வந்ததுன்னு பார்க்குறீங்க? ஆக்சுவலாக பாதிப்பு வந்து ஐ திங்க் இட் வாஸ் ஆன் த ஹோல் வேர்ல்ட். யாருமே அதில் எஸ்கேப் ஆகலை, எந்த நாடுமே எஸ்கேப் ஆகலை. பட் இட் வாஸ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். எப்படின்னா ஹை இன்கம் கண்ட்ரீஸில் லைஃப் ஸ்பேன் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே ஓல்டர் பாப்புலேஷன் அதிகமாக இருந்தாங்க. ஸோ நம்ம டெத்துன்னு பார்க்கும்போது, மார்ட்டாலிட்டின்னு பார்க்கும்போது அங்கே ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன்னா above 60 பீப்புள் தான் தேவர் வெரி வல்னரபிள். பட் அவங்கள்ட்ட ஃபெசிலிட்டிஸ் இருந்தது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தது, அவங்களால கேர் கொடுக்க முடிஞ்சது. அண்ட் அவங்களோட எக்கானமி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்களால சீக்கிரம் ரிகவர் பண்ண முடிஞ்சது. கவர்மெண்ட் மூலமாக நிறையா சப்போர்ட் போச்சு, இண்டிவிஜுவல்ஸுக்கு, கம்பெனிஸ்க்கு, எல்லாத்துக்குமே. வெரஸ் லோ இன்கம் அண்ட் லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸில் வந்து டெத்து கம்மியாக இருந்திருக்கலாம். பிகாஸ் யங்கர் பாப்புலேஷன். ஆஃப்ரிக்காவில் பார்த்தோம்னா த மீடியன் ஏஜ் இஸ் ஒன்லி 18 years, 18 வயசு தான் அவங்களோட மீடியன் ஏஜ். இந்தியாவில் வந்து இட் இஸ் 28 or 29. அமெரிக்கா, யூரோப்பில் இட் இஸ் அரவுண்ட் 42-44 மீடியன். ஸோ ஆஃப்ரிக்காலெல்லாம் டெத் டோல் வாஸ் லெஸ். ஆனால் அவளோட எக்கானமிக்கு இட் வாஸ் அ டெரிபிள் ப்ளோ. இப்போ கூட அவங்களால ரிகவர் ஆக முடியல. இந்தியா ஐ வுட் சே இன் த மிடில். பாப்புலேஷன் ரொம்ப அதிகம், பட் ஸ்டில் வி வர் ஏபிள் டு மேனேஜ். ரேஷன் எல்லாருக்கும் கிடச்சிது, நோபடி வாஸ் ஸ்டார்விங். அதே மாதிரி வேக்சினேஷன் ப்ரோக்ராம் இந்தியாவில் பண்ண மாதிரி வேறு எந்த தேசத்துலையும் இந்த அளவுக்கு இந்த பாப்புலேஷனுக்கு அவங்க கவர் பண்ண முடியல அவங்களால. ஸோ அது எல்லாமே சக்ஸஸ் ஸ்டோரிஸ். ஆனாலும் இங்கேயும் புவர் பீப்புள் சஃபர்ட், ஜாப்ஸ் லாஸஸ் ஆச்சு, எல்லோரும் மைக்ரேட் பண்ணாங்க. ஸோ எக்கனாமிக் ஹிட் விச் வி ஆர் ஸ்டில் ரிகவரிங். அது மெனி கண்ட்ரீஸ் அவங்க டெட்டில் போயிட்டாங்க, ரொம்ப டெட்டில் போயிட்டாங்க, அவங்களால வெளியில் வர முடியல. ரெண்டாவது வந்து யங்கர் ஜென்ரேஷன் சஃபர் ஆயிருக்கு. ஸ்கூல் அண்ட் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அவங்களோட இம்பேக்ட் மிஸ் பண்ணாங்க. ரெகுலர் நிறையா கண்ட்ரீஸில் 2 years மிஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் நிறையா பேரால் பண்ண முடியல, பிகாஸ் ஃபெசிலிட்டிஸ் இல்லை வீட்டில் ஆன்லைன் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த 2 years அந்த ஸ்கூல் ஆர் காலேஜ் மிஸ் பண்ணினது இட்ஸ் அ வெரி லாங் டைம். அண்ட் அதில் வந்து லேர்னிங் மட்டும் இல்லை, நிறையா மென்டல் ஹெல்த் இம்பேக்ட்ஸ், டிப்ரெஷன், லோன்லினஸ், அந்த கம்பேனியன்ஷிப் இல்லாமல் போகிறது, அதோட இம்பேக்ட் இப்போ கூட நல்லா தெரியுது. அந்த மென்டல் ஹெல்த் சர்வேஸ் எல்லாம் பண்ணும்போது இட் இஸ் லைக் அ ட்ராமா. இட் இஸ் லைக் அ ட்ராமா. இந்த போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கு வந்து ட்ராமா ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அது ரொம்ப வருஷத்துக்கு அந்த எஃபெக்ட் இருக்கலாம். போஸ்ட் கோவிட் இஷ்யூஸ் வந்து இன்னமும் இருக்குன்னு நிறைய பேர் பார்க்குறாங்க. லைக்
கோவிட்ல இன்ஃபெக்ட் ஆனவங்களுக்கு ரெக்கவர் ஆனால் கூட ஏதோ ஒரு சிம்டம்ஸ் அல்லது அவங்களோட ஒரு வீக்னஸ் அப்படின்னு இருக்குது. அது ஏதாவது ஸ்டடி பண்ணியிருக்கீங்களா? போஸ்ட் கோவிட்ல சில பேர் 2 கோவிட்லேயும் இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க, 3 கோவிட்லேயும் இன்ஃபெக்ட் ஆனவங்களும் இருக்கிறாங்க. பட் தேவ் ரெக்கவர்ட், ஸ்டில் தே ஹேவ் ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ்ன்றாங்க. அதில் ஏதாவது ஸ்டடி இருக்கா? வாட் யூ ஃபீல் லைக்? அதை எப்படி பார்க்குறீங்க அந்த மாதிரி? ஸோ டெஃபினட்டாக தேர் ஆர் மெனி ஸ்டடீஸ் விச் ஷோட் தட் கோவிட் வந்துட்டு போனப்புறம் எஸ்பெஷலி ரிப்பீட்டட் கோவிட் 2 அட்டாக் 3 அட்டாக் வந்தவங்களுக்கு ஹையர் ரிஸ்க் ஆஃப் சர்டன் டிசீசஸ், இந்த ஹார்ட் அட்டாக்ஸ், அப்புறம் நியூரலாஜிக்கல் டிசீஸ், பார்க்கின்சோனிசம், டெமென்ஷியா, டிப்ரெஷன், டயபெட்டிஸ் வரத்துக்கு வாய்ப்பு, இது எல்லாமே ரிஸ்க் வந்து அதிகமாயிடுச்சு கோவிட் வந்தப்புறம். ஏன்னா கோவிட் வந்து ஒரு இன்ஃப்ளமேட்ரி ரெஸ்பான்ஸ் ட்ரிகர் பண்ணிடுச்சு. இட்ஸ் அ யூனிக் ஒன். ஏன்னா எல்லா வைரஸஸ்லையும் அந்த மாதிரி பார்த்ததில்லை. இதில் வந்து அந்த லாங் கோவிட், போஸ்ட் கோவிட் சிண்ட்ரோம், அதில் நிறைய பேர் எஃபெக்ட் ஆனாங்க, ஒரு 10 to 15%. பட் டைம் போக போக யூஸ்வலி அதை சப்சைட் ஆகிடும். ஓகே. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த கோவிட் வேக்சினேஷன்னால நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் இதெல்லாம் வந்துருத்தோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அது வந்து கோவிட் இன்ஃபெக்ஷன்னால வந்துருக்கு. ஓகே. கோவிட் வேக்சினேஷன் சைடு எஃபெக்ட் இருந்தால் அது ஃபஸ்ட்டு 1 to 2 monthsக்குள்ளே வந்திருக்கும். வேக்சினேஷன் போட்ட உடனே நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் தெரியும். 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அந்த சைடு எஃபெக்ட் வராது. ஆனால் வேக்சினேஷனுக்கு பிறகும் இன்ஃபெக்ட் ஆனாங்க, அது எப்படி பாசிபிள்? ஏன்னா இந்த வேக்சின்ஸ் எப்படின்னா இன்ஃபெக்ஷன் ப்ரிவெண்ட் பண்ணலை. எந்த வேக்சினுமே இன்ஃபெக்ஷன் பிளாக்கிங் வேக்சின் கிடையாது. எல்லாமே டிசீஸை வந்து ரொம்ப சிவியர் ஆகாமல் குறைச்சாங்க. ஓகே. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம் அதோட எஃபெக்ட். எக்ஸாக்ட்லி. ஆமாம். ஸோ அதுதான் மெயின் இம்பேக்ட். நம்மளுக்கு வந்து சிவியர் டிசீஸ் அண்ட் டெத்தை வந்து குறைச்சிது வேக்சின். இன்ஃபெக்ஷனை வந்து பிளாக் பண்ண முடியல அந்த வேக்சின்ஸால். ஸோ அதனால தான் இப்போ கூட நிறையா நம்மளுக்கு கோவிட் வரும்போது இன்ஃபெக்ஷன் ஆகிடுறோம் நம்ம எல்லாம். சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடுறது, பட் அவ்வளவு சீரியஸாக வருதில்லை. இப்போ கூட ஒரு கோவிட் அது இப்போ எப்படி பார்க்குறீங்க? இப்போ மறுபடியும் கோவிட் வருதா அப்படின்னு ஒரு சின்ன இது வந்து ஸ்டிக்மா எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா நம்ம அதை ஃபேஸ் பயமும் இருக்கிறோம். ஆமாம். அப்போது அந்த சினாரியோ எப்படி இருக்குது? இப்போ கரண்ட் சினாரியோ கோவிட் பற்றி எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஏதாவது அது வைட் ஸ்ப்ரெட்டாக வருமா, இல்லை அதே அளவுக்கு சீரியஸாக இருக்கா, எப்படி இருக்குது? ஆக்சுவலி கோவிட்னா இப்போது ஒரு காமன் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இனிமேல் அது எங்கேயும் போகாது. இங்கே தான் இருக்க போகிறது, நம்மளோட தான் இருக்க போகிறது. இப்போ வந்து ஃப்ளூ வந்திருக்கு, இன்ஃப்ளூயன்ஸா வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். யூஸ்வலாக நம்ம டெஸ்ட் பண்ணுறது இல்லை இல்லைங்களா? ஒரு இருமல் சளி ஜுரம் வரும்போது ரொம்ப சீரியஸாக இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் டெஸ்ட் பண்ணுறோம். இல்லாட்டா வெயிட் பண்ணுறோம், 4 நாள்லாம் சரியாக போயிடுறது. ஸோ அது எந்த வைரஸ்னால நம்மளுக்கு வந்திருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது இல்லை. பட் சர்வேலன்ஸ் பண்ணுறாங்க. ஐசிஎம்ஆர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் மூலமாக சர்வேலன்ஸ் நடந்துகிட்ருக்கு. அந்த சர்வேலன்ஸ் மூலமாக தான் நம்மளுக்கு தெரியறது இந்த சீசனில் இந்த வைரஸ் அதிகமாக சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து ஜனவரி டு மார்ச் பார்த்தோம்னா இட் வாஸ் மெயின்லி இன்ஃப்ளூயன்ஸா. அந்த வைரஸஸ் ஒரு 2-3 இன்ஃப்ளூயன்ஸா ஸ்ட்ரெயின் வந்து பரவிட்டு இருந்தது. இடையில வந்து ஹெச்எம்பிவி அப்படின்னு ஒரு வைரஸ் வந்திருக்குன்னு ஒரு ஸ்கேர் வந்தது. ஆக்சுவலி அந்த ஹெச்எம்பிவியும் ஒரு சாதாரண ரெஸ்பிரேட்டரி வைரஸ். இப்போது ஒரு 1 month-ஆக பார்க்கும்போது அந்த சர்வேலன்ஸ் டேட்டாவில் வந்து கோவிட் தான் அதிகமாக தெரியுது. புது ஸ்ட்ரெயின்னா அதே ஒமிக்ரான் தான், ஆனால் அது JN1 அப்படின்னு ஒரு சப் வெரைட்டி. இப்போ வந்து வேக்சினேஷன் போட்டிருக்கிறதுனால அது ரொம்ப பாதிக்கலை. அது பயங்கரமான வியாதியாக மாறாமல் லேசாக வந்துட்டு போயிடுறது. வேக்சினேஷன் அந்த விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றீங்க. இப்போ வரக்கூடிய வேரியண்ட்டை கூட பெருசாக அஃபெக்ட் பண்ணாமல் கண்டிப்பாக அந்த இம்யூனிட்டி இன்னும் இருக்குது. எவ்வளோ நாளுக்கு இருக்கும் ஒரு வேக்சினேஷன்? நம்ம இப்போ 3 years பேக் போட்டது அப்படின்னா அதுக்கு ஏதாவது இயர்ஸ் கணக்கு இருக்கா, அல்லது எவ்வளோ நாள் அந்த இம்யூனிட்டி இருக்கும்? அது வந்து ஒரு நல்ல கேள்வி. அதுக்கு ஆராய்ச்சி தேவை. ஏன்னா இது புது வியாதி, நம்ம பார்த்ததில்லை இந்த இன்ஃபெக்ஷன். அண்ட் ஃபஸ்ட் டைம் இந்த கோவிட் வேக்சினேஷன் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து ஃபாலோ அப் டேட்டா நம்மளுக்கு தேவை. 3 வருஷமாக இப்போ நிறையா தேசத்தில் வந்து பூஸ்டர் டோஸ் கொடுக்குறாங்க. வருஷம் பூஸ்டர் கொடுக்குறாங்க. இப்போ அது தேவையா இல்லையா? ஆன்டிபாடிஸ் ஏற்கனவே இருந்தால் ஏன் திருப்பி ஒரு பூஸ்டர் எடுக்கணுமா, இல்லை சில குரூப்ஸுக்கு மட்டும் அது தேவையா அப்படிங்கிற ஆராய்ச்சி நம்ம நாட்டில் அது தேவை. ஸ்லீப்பிங் டிஸார்டர் அப்படிங்கிறதும் ஒரு காமன் காசாக இருக்குது. போஸ்ட் கோவிடில் நிறைய பேருக்கு வந்து தூக்கம் சரியா இல்லை அல்லது வேறு விதமாக மாறி இருக்குன்னு, அது ஒரு மெயின் ரீசனாக கோவிட்? அதுவும் ஒரு லாங் கோவிடோட ஒரு மேனிஃபெஸ்டேஷன். தூக்கம் வராமல் இருக்கிறது, அப்புறம் ஃபெட்டிக், ரொம்ப டயர்டாக இருக்கிறது, வேலையே செய்ய முடியாமல் இருக்கிறது, கன்ஃபியூஷன், ஒரு மென்டல் கன்ஃபியூஷன், இது எல்லாமே அந்த லாங் கோவிடில். ஸோ என்ன சொல்யூஷன் மேம்? இப்போ ஒருவேளை இதெல்லாம் இருக்குது, லாங் கோவிடில் இருந்திருக்காங்க, இப்போ ரெக்கவர் ஆகிருக்காங்க, என்ன பண்ணணும்? அப்பார்ட் ஃப்ரம் நீங்கள் மெடிசின்ஸ் அதெல்லாம் ஒரு பார்ட், அது தவிர ஏதாவது ஹெல்த் அட்வைஸ் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியும்? ஸோ அக்யூட்டாக வரும்போது அஃப்கோர்ஸ் வி ஹேவ் சம் மெடிசின்ஸ், இந்த பேக்ஸ்லோவிட் அந்த மாதிரி சாப்பிட்லாம். பட் இந்த லாங் கோவிட் அறிகுறிக்கெல்லாம் வி டோன்ட் ஹாவ் அ குட் ட்ரீட்மெண்ட். இட் இஸ் சிம்டோமேட்டிக். இப்போ வந்து உங்களுக்கு மென்டல் கன்ஃபியூஷன்,
அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு மோர் ஆஃப் ஒரு காக்னிட்டிவ் ஃபிசியோதெரப்பி, எக்ஸசைசஸ், மென்டல் எக்ஸசைசஸ். ஹார்ட் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்கு தனியாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லலாம்னா, கோமாபிடிட்டிஸ் நம்ம நாட்டில் ரொம்ப அதிகமாக ஆயின்ட்டுருக்கு. ஹை பிளட் ப்ரெஷர் அண்ட் டயபிட்டிஸ், இது ரெண்டுமே நம்ம செக் பண்ணி கண்ட்ரோலில் வச்சுட்டாலே நம்மளுக்கு நிறையா அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம குறைச்சிக்கலாம். இந்த வைரஸ் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது அல்லது எங்கிருந்து வந்துச்சுன்னு ஏதாவது ஆரிஜினேட் பண்ண முடியுதா கோவிடை பொறுத்த வரைக்கும்? ஏன்னா அதுதான் உலகம் முழுக்க பயமுறுத்தின ஒரு பெரிய பேரிடர், இந்த தலைமுறை பார்த்த ஒரு பெரிய டிசீஸ். இன்ஃபேக்ட் அந்த கேள்விக்கும் இப்போ பதில் கிடையாது. ஓகே. ஏன்னா இது வந்து WHO இருக்கும்போது நாங்கள் ஒரு கமிட்டி போட்டு சைனாவுக்கு அனுப்பிச்சிருந்தோம், ஒரு இன்டர்நேஷ்னல் கமிட்டி ஆஃப் சயின்டிஸ்ட்ஸ். ஏன்னா அங்கே தானே ஆரம்பிச்சது, வூஹானில். ஸோ அங்கே போய் அங்கேயே டேட்டா ஸ்டடி பண்ணி ஒரு 3 தியரி இருந்தது. ஒன்று வந்து நேச்சுரல் பரவிருக்கு, ஒரு பேட்டில் நிறைய கரோனா வைரஸஸ் இருக்கும். அந்த பேட்லேருந்து வேறு ஒரு அனிமலுக்கு வந்துட்டு அதுலேருந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு டிரான்ஸ்மிட் ஆகிருக்கு. அந்த வெட் மார்க்கெட்டில் அந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரி இருந்தது. ஏன்னா அங்கே நிறைய மிருகங்களை வந்து அவங்க வச்சுப்பாங்க. கொஞ்சம் வந்து வைல்டு அனிமல்ஸும் இருக்கும், அங்கே டொமெஸ்டிகேட்டட் அனிமல்ஸும் இருக்கும், அண்ட் எல்லாம் லைவாக இருக்கும். ஸோ ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் பரவலாம், அதுலேருந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்திருக்கலாம். அது ஒரு தியரி. ரெண்டாவது தியரி, லேபில் ரிசர்ச் நிறையா அங்கே போயிட்டு இருந்தது, கரோனா வைரஸ் ரிசர்ச். அதில் அவங்க லேபில் நிறையா வச்சுருந்தாங்க, அங்கேருந்து ஏதாவது எஸ்கேப் ஆயிடுச்சா, ஆக்சிடென்டல் லீக்கேஜ் ஃப்ரம் த லேப், அது இன்னொரு தியரி. மூணாவது தியரி வந்து வேணும்ன்ட்டு யாராவது இந்த வைரஸை க்ரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்களா அப்படின்னு. அந்த மூணாவது தியரிக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் கிடையாது, நோபடி பிலீவ்ஸ் தட். பட் ஃபஸ்ட்டு 2 தியரிஸ் நேச்சுரலாக வந்ததா, லேப்லேருந்து லீக் ஆச்சா, இது ரெண்டுக்குமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. ஆனால் கன்க்ளூசிவாக ப்ரூஃப் எதுக்குமே இல்லை இது வரைக்கும். ஓகே. சைனாவில் ஸ்பெக்குலேஷன், அவங்க வந்து டிரான்ஸ்பேரண்ட்டாக டேட்டா ஷேர் பண்ணலைங்க. தட் வாஸ் த மெயின் ப்ராப்ளம். ஓகே. 2-3 தரம் டீம்ஸ் போயிட்டு வந்துருச்சு, அவங்க வந்து ஃபுல் டேட்டா அவங்க காமிக்கல. ஓகே. ஸோ தட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட். ஏன்னா நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியல அந்த பேண்டமிக் எப்படி இவ்வளோ பெரிய பேண்டமிக் இவ்வளோ பாதிச்சுது உலகத்தையே. ஆனால் அந்த ஒரு பாயிண்ட் நம்மளால் இன்னும் அதை கிளியராக எப்படி வந்தது, ஏன் வந்தது, ஃப்யூச்சரில் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், அந்த பாயிண்ட் இன்னும் அப்படியே நிற்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு இதுதான் அந்த தேடலும் நீங்கள் சொல்கிற மாதிரி. அடுத்தது நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான தேவையும் இருக்கும். எங்கே ஆரிஜினேட் ஆச்சுன்னா தான் அதை பிரச்சனையை நம்ம வந்து சொல்யூஷன் கொடுக்க முடியும். இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன், வெட் மார்க்கெட் எல்லாத்தையும் மூடணும் அப்படின்னு அப்போவே சைனாவில் வந்து சொல்லி அவங்க மூடிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்ல முடியாது. ஓகே. ஏன்னா வெட் மார்க்கெட்டில் கண்டிப்பாக நிறையா அந்த வைல்டு அனிமல்ஸை டிராஃபிக் பண்ணி எடுத்துன்னு வந்து அங்கே விற்பாங்க. அங்கே நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வைரஸ். WHO மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் கேட்டாலுமே அவங்க வந்து பிளாக் பண்ணுறாங்களா, டேட்டாஸ் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் ப்ராப்ளம். WHO கூட பவர்ஸ் இல்லை. பல நேரம் அந்த கொஸ்டின் இருக்குது, யுனைடெட் நேஷன்ஸ் கேட்டால் பவர்ஸ் இல்லையா அப்படின்னு நிறைய. இப்போ தான் WHOவில் போன மாதம் கேள்விப்பட்டிருப்பீங்க, வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளியில் பேண்டமிக் ட்ரீட்டி அப்படின்னு ஒன்று வந்து பல தேசங்களும் இப்போ எக்ரி பண்ணியிருக்காங்க. அடுத்த தரம் இந்த மாதிரி ஏதாவது நடந்தால் கோஆப்ரேஷன் தேவை, இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் தேவை, டேட்டா ஷேரிங் ரொம்ப முக்கியம், அப்புறம் வேக்சின் டெவலப் பண்ணினா அதை ஈக்விட்டபிளாக ஷேர் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு 4-5 ஏரியாஸில் இப்போ ஒரு எக்ரிமெண்ட் வந்திருக்கு. ஸோ WHO உங்களோட வேலைக்கு அடிப்படையாக இன்னொன்று யோசிச்சேன் என்னென்னா, உங்களுக்கு பப்ளிக் ஹெல்த்தில் ரொம்ப பெரிய ஆர்வம் இருக்குது இல்லையா, ஈவன் வென் கம்பேர்ட் வித் US ஆர் UK. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது, எங்கெல்லாம் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கோம், பப்ளிக் ஹெல்த்தில் நம்ம எங்கே ரீச் பண்ணியிருக்கோம்னு பார்க்குறீங்க இந்தியா பொறுத்த வரைக்கும்? இப்போ நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு ரிசர்ச் வந்து உங்களோடது tuberculosis, எராடிகேஷன் ஆஃப் tuberculosis, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ tuberculosis கண்டிப்பாக என்னோட ஒரு பேஷன். ஏன்னா நான் அதில் தான் ஒரு 40 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் நிறையா வி ஹவ் அச்சீவ்ட் அ லாட். பட் இது ரொம்ப ஒரு ஏன்ஷியன்ட் டிசீஸ், இது நம்மளோட ரொம்ப வருஷமாக இருந்திருக்கு. ஜஸ்ட் ஆப்போசிட் கோவிட் வந்து 5 வருஷமாக தான் நம்மளுக்கு தெரியும். ஆமாம். இது வந்து 6000-7000 இயர்ஸாக அது ஹியூமன் பீயிங்ஸோடு இருந்திருக்கு. ஈஜிப்டில் மம்மீஸ்லலாம் அவங்க டிபி கண்டுபிடிச்சிருக்காங்க போனில். ஸோ அது நல்லா அடாப்ட் ஆகி இட் இஸ் லிவிங் வித் அஸ். பட் நவ் வி ஹாவ் டூல்ஸ். இப்போ வந்து மாலிகுலர் டயக்னாஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வித்தின் half an hour we can make the diagnosis. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு எக்ஸ்ரே ரீட் பண்ணோம்னா there and then we can identify the suspect. ஸோ வேக்சின் இது வரைக்கும் நல்ல வேக்சின் இன்னும் இல்லை. பட் டயக்னாஸ்டிக்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்டில் நிறைய அட்வான்சஸ் நடந்திருக்கு.
கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் இன்னும் ஒரு ப்ரொலாங் ட்ரீட்மெண்ட் தான். ஒரு 6 மாதம் மாத்திரை சாப்பிட வேண்டியது. நம்ம அது தொடர்ச்சியாக எடுக்கணும்லாம் தொடர்ச்சியா மிஸ் பண்ணிடக்கூடாது, ஒரு நாள் 2 நாள் மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணினா ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். ஸோ தொடர்ந்து 6 மாதம் அந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டா கம்ப்ளீட்டாக அது க்யூர் ஆகிடலாம். பட் இதில் இன்னும் ஆராய்ச்சி தேவை. ஸ்டில் வி நீட் ரிசர்ச் அண்ட் இனோவேஷன். ஏன்னா வேக்சின் இன்னும் இல்லை. ஒரு வேக்சின் இருந்தால் தான் ஒரு டிசீஸ். ஆச்சரியமாக இருக்குது, இப்போ கூட நமக்கு வேக்சின் இல்லை, ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ஓகே, இப்போ கோவிடில் $100 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி தான் அந்த வேக்சின் ஒரு வருஷத்தில் கண்டுபிடிக்க முடிஞ்சது. உலகத்தில் $100 பில்லியன் மேலே இன்வெஸ்ட் ஆகிருக்கு. இதில் வருஷத்தில் $1 பில்லியன் கூட குளோபலாக இன்வெஸ்ட். டியூபர்குலோசிஸ் பொறுத்த வரைக்கும் எந்த கண்ட்ரி ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆகுது, ஆர் கான்டினென்ட் அப்படி தான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கா, இல்லை எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி தான் இருக்காது? இல்லை, ஒரே மாதிரி இல்லை. ஆக்சுவலி டியூபர்குலோசிஸ் இன்க்ரீசஸ் வித் பாவர்ட்டி. லீஸ்ட் டெவலப்ட் கண்ட்ரீஸில் அதிகமாக இருக்கும். சைஸ் பொறுத்தும்போது இந்தியா ஹேஸ் அ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேசஸ். சோஷியல் ஸ்டேட்டஸோடையும் பொருத்தி பார்க்க வேண்டியது. இட் இஸ் லிங்க்ட் வித் பாவர்ட்டி. ஏன்னா பாவர்ட்டியோட அண்டர் நியூட்ரிஷன் அண்ட் மேல் நியூட்ரிஷன் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் டிபிக்கு. ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இது எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். புவர் ஹவுசிங். பட் சைஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியா ஹேஸ் அ லார்ஜஸ்ட் நம்பர். இந்தியாவில் வந்து 25% ஆஃப் உலகத்தில் இருக்கிற கேசஸ் எல்லாமே 25% இந்தியாவில். பிகாஸ் பாப்புலேஷன் அதிகம். பிகாஸ் பாப்புலேஷன் இஸ் லார்ஜ். ஸோ ஆல்மோஸ்ட் 3 மில்லியன் கேசஸ் எவ்ரி இயர் வி ஹேவ். இப்போ நம்ம ஏதாவது ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்கோமா எவ்ரி இயர்? அட்லீஸ்ட் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த பர்சன்டேஜ் வைஸ் இப்போ நமக்கு வந்து டியூபர்குலோசிஸ் அஃபெக்ட் ஆனவங்க எண்ணிக்கை பர்சன்டேஜ் வைஸ் இட் ஹஸ் ரெடியூஸ்ட். ஓகே, அதில் இருக்கிற மரணமும் நம்ம குறைச்சிருக்கோம். ஆனாலும் நிறையா பேர் இறந்து போகிறாங்க டிபியில். ஸோ அதுதான் எனக்கு இன்னும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஓகே, தட் அதை நம்ம இன்னும் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ டியூபர்குலோசிஸை பொறுத்த வரைக்கும் இது கம்யூனிகபிள் டிசீஸா? இதை எப்படி பார்க்கணும்? இட் இஸ் அ கம்யூனிகபிள் ஏர்பார்ன் டிசீஸ். ஆமாம், காற்றுல வர வியாதி தான் இது. அண்ட் அது ஐடென்டிஃபை பண்ணுறதுல டிலே இருக்கா? இப்போ இவங்களுக்கு டியூபர்குலோசிஸ் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுல டிலே இருக்குது. இப்போ அறிகுறி கூட இப்போ ரீசெண்டாக பண்ணின ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, டிபி இருக்கிறவங்களுக்கு பாதி பேருக்கு அந்த அறிகுறி கூட ரொம்ப சிவியராக கிடையாது. ஸோ அவங்க வந்து அதை விட்டுடுறாங்க. இதில் ஸ்டேஜ் இருக்கா? இப்போ நம்ம கேன்சருக்கு வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 ஸ்டேஜஸ்னு அப்படி இல்லை. பட் ஸ்டில் வி கேன் சே தட் ஒரு மைல்டாக இருக்கும் டிசீஸ். அது கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்க்ரீஸ் ஆகி இப்போ லங் டிபி வந்தால் தான் வி ஆர் இன்ஃபெக்ஷஸ். ஜென்ரலி காஃப் அதிகமாக வர்றது இருக்குது டியூபர்குலோசிஸில். அதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு கேட்குறேன். இப்போ அதிகமாக காஃப் இருக்கும்போது செக் பண்ணுங்கன்னு குறைஞ்சபட்சம் சொல்கிறாங்க. டியூபர்குலோசிஸ் இருக்கா, டிபி இருக்கா பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதுக்கு முந்தின ஸ்டேஜ் அப்படி ஏதாவது இருக்கான்னு கேட்குறேன். இருக்கு, ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? இப்போது நான் சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்ரே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு எக்ஸ்ரே ரீட் பண்ணோம்னா அது ஒரு சின்ன ஒரு லீஷன் இருந்தால் கூட அது பிக்கப் பண்ணி சொல்லிடும் டவுட்டாக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம சளி பரிசோதனை பண்ணலாம். சளி பரிசோதனை பண்ணுறதுக்கும் இப்போ நல்ல நியூ டெக்னிக்ஸ் இருக்குது. முன்னெல்லாம் அந்த ஸ்மியர் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து கண்டுபிடிக்கணும். அதில் சென்சிட்டிவிட்டி ரொம்ப கம்மி. இப்போ வந்து அந்த ரேப்பிட் மாலிகுலர் டெஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதில் நல்ல 90% அக்யூரசி இருக்குது. டிபி பொறுத்த வரைக்கும் அந்த எலும்புருக்கி நோயின்னு தான் சொல்லுவாங்க. எலும்பை உருக்கி அது ஒரு மாதிரி மனிதர்களை ரொம்ப பாதியாக்கிரும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு. அதுதான் அதோடைய பெரிய டேஞ்சராக இருக்கா? அண்ட் அதோட சேர்ந்து ஹெச்ஐவியும் நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்க இல்லையா? அதோட கனெக்டடாக இது ரெண்டும் ஒன்று தொடர்படுத்த வேண்டியிருக்கா? அது எப்படி அந்த ரிசர்ச் ஏன் அப்படி போச்சு? ஏன்னா எனக்கு நினைவு இருக்குது, தாம்பரம் சானிட்டோரியத்துலேயும் சிமிலர் கைண்ட் ஆஃப் ரிசர்ச் போயிட்டுருச்சு. டாக்டர் தெய்வநாயகம் இருந்தார். ஸோ அதை எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு? இப்போ என்ன ஸ்டேட்டஸ் அதில் இப்போ இருக்கிற கரண்ட்? ஸோ 1990s நான் வந்து டியூபர்குலோசிஸ் ரிசர்ச் சென்டரில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் ஹெச்ஐவி ஆரம்பிச்சது. இங்கே நிறையா பார்க்கறதுக்கு இருந்தது. அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி தாம்பரத்தில் தான் எல்லோரும் போய் அட்மிட் ஆவாங்க. ஏன்னா அப்போ நிறையா ஹாஸ்பிட்டல்ஸில் அதை பார்க்குறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை, வார்ட்ஸ் இல்லை. ஸோ அது வந்து தாம்பரம் வந்து ஒரு ஹெச்ஐவி ஹாஸ்பிட்டலாக அப்போ மாறிடுச்சு. அந்த டைமில் நாங்கள் நோட் பண்ணினோம், நிறையா பேர் வந்து ஹெச்ஐவி இருக்கிறவங்க லாஸ்ட் ஸ்டேஜஸில் அவங்க டிபி வந்து தான் இறந்து போகிறாங்க அப்படி. ஸோ டிபி வாஸ் த மோஸ்ட் காமன் இன்ஃபெக்ஷன் இன் ஹெச்ஐவி. ஸோ வி ஸ்டார்டட் லுக்கிங் இன் டு தட். அதில் வந்து ரிசர்ச் பண்ணி எப்படி ஹெச்ஐவி டிபி சேர்ந்து இருந்தால் எப்படி ட்ரீட் பண்ணுறது. அந்த ட்ரக்ஸுக்கும் இன்ட்ராக்ஷன் இருந்தது. ஹெச்ஐவி ட்ரக்கும் டிபி ட்ரக்கும் சிலதெல்லாம் சேர்ந்து கொடுக்க முடியாது. ஸோ அந்த ட்ரக் காம்பினேஷன்ஸ் எப்படி மாடிஃபை பண்ணலாம், டிபி எப்படி தடுக்கலாம், ஹெச்ஐவி இருக்கிறவங்களுக்கு என்ன மருந்து கொடுத்தா அதை தடுக்கலாம். அஃப்கோர்ஸ் இப்போ எல்லாம் மாறிடுச்சு. ஏன்னா ஹெச்ஐவியும் இப்போ ஒரு ட்ரீட்டபிள் டிசீஸாக மாறிடுச்சு. பட் அப்போது அந்த டைமில் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஆமாம், எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது, கி ராஜநாராயண் ரைட்டர், தமிழில் ரொம்ப கரிசல் எழுத்தாளர். அவருக்கு வந்து அவரோட ஏர்லி ஸ்டேஜில்
ஹி வாஸ் இன்ஃபெக்டட் வித் tuberculosis. அவரோட 24-23 வயசில் என்னோட உரையாடலை பேசியிருந்தார். ஆனால் 98 வரைக்கும் நல்லா இருந்தாங்க, நல்ல நிறைவான வாழ்க்கை. அப்போ சொல்லியிருக்காரு, கோவில்பட்டியில் இந்த மாத்திரைகள் வரதுக்கு 3 மாதம் ஆகுமா. இவங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சா இந்த டிபிக்கான டேப்லெட் வந்து ஜிஹெச்சில் தான் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு வந்து ட்ரக் அவைலபிலிட்டிலாம் ஈஸியாக இருக்கு இல்லையா? ஈஸியாக எல்லா இடத்துலையும் அவைலபிலிட்டி வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது, ஃப்ரீயாக கிடைக்கிறது. கவர்மெண்ட் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, டிபி ஓகே டயக்னோசிஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாமே. பட் ஸ்டில் அந்த அவேர்னஸ் இல்லை. அண்ட் செகண்ட்லி இந்த ஏர்லி ஸ்டேஜஸில் அதை கண்டுபிடிக்கிறது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டிடெக்ஷன் வந்து இன்னும் டிடெக்ஷனில் தான் மெயின் ப்ராப்ளம். எக்ஸ்போஷர் இல்லாமல் இருக்குதா, எப்படி பார்க்குறீங்க? எதனால் அது எக்ஸ்ரே எல்லா இடத்துலையும் இல்லை, அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த மாலிகுலர் டெஸ்ட்டும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கேல் அப் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, எல்லா ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்லையும் அது இன்னும் அவைலபிளாக இல்லை. ரைட். பட் அது இந்த 2 ஏரியாலும் நிறையா இப்போ கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கு. ஓகே. ஸோ எல்லாருக்கும் அது வந்து அக்சசிபிளாக இருக்கணும், Okay. எக்ஸ்ரேயும் கிடைக்கணும், மாலிகுலர் டெஸ்ட்டும் கிடைக்கணும், ட்ரீட்மெண்ட்டும் ஃப்ரீயாக கிடைச்சிடணும் அப்படின்னு தான் முயற்சி இப்போ போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. இப்போ ப்ரெசன்ஸ் அசைன்மெண்ட் உங்களோடது இதுதானா? இந்திய அரசினுடைய பொறுப்பில் வந்தீங்க, எராடிகேஷன் ஆஃப் tuberculosis-ல நான் அட்வைசராக இருக்கீங்க. அதில் என்ன இது போயிட்டுருக்கு? ஓரளவுக்கு ஏதாவது நம்ம கேம்பெயின் மாதிரி கொண்டு போகிறீங்களா, இல்லை இந்த டிடெக்ஷனுக்கு எப்படி ஏதாவது இதுக்கு ஒரு கேம்பெயின் இப்போ தான் முடிஞ்சது, ஒரு 100-day கேம்பெயின் அப்படின்னு அரசு பண்ணினாங்க. அதில் நிறைய அந்த மாதிரி எக்ஸ்ரே எடுத்துகிட்டு போய் கம்யூனிட்டியில் போய் அவுட்ரீச் பண்ணி அவங்க நிறைய கேஸ் கண்டுபிடிச்சாங்க. பட் அந்த 100 days கேம்பெயின் மட்டும் பத்தாது. ஏன்னா திஸ் இஸ் as I told you, இட்ஸ் a disease வெரி காமன். ஆனால் அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங். ஸோ இது வந்து நம்ம ஹெல்த் ப்ரோக்ராம்குள்ளேயே எடுத்துகிட்டு போகணும். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பப்ளிக் ஹெல்த் கார்டர் நம்மளுக்கு ரொம்ப வருஷமாக இருக்குது. இட் இஸ் ஆல்மோஸ்ட் 100 years old. ஸோ அந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் கிடையாது பப்ளிக் ஹெல்த் கார்டர். ஸோ தட் இஸ் அ ட்ராபேக். அது நேஷ்னல் ஹெல்த் பாலிசி 2017 கூட கமிட் பண்ணியிருக்கு, ஆல் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா மஸ்ட் ஹாவ் அ பப்ளிக் ஹெல்த் கார்டர். அது இன்னும் ரொம்ப முக்கியம், அது இன்னும் ஃபுல்லாக நடக்கலை நம்ம நாட்டில், அது ஒரு சேலஞ்ச் இருக்குது. ரெண்டாவது வந்து இப்போ நிறையா க்யூரேட்டிவ் சர்வீசஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம். ப்ரிவென்டிவ் ஹெல்த் அண்ட் ஹெல்த் ப்ரமோஷனில் இன்னும் கொஞ்சம் நிறையா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, தட் இஸ் ஹவு டு இப்போ நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் தான் நம்மளுக்கு நிறையா பாதிக்கிறது. டயபெட்டிஸ், ஹை பிளட் ப்ரெஷர், ஒபிசிட்டி, அதெல்லாம் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது, அது குட் ஹேபிட்ஸ் எப்படி இன்கல்கேட் பண்ணுறது. அப்புறம் வெக்டர்பார்ன் டிசீசஸ், மலேரியா, டெங்கி, சிக்கன்குனியா, இந்த மாதிரி நோய்கள் வந்து ஆக்சுவலாக அதிகமாயிட்டே இருக்குது. இப்போ டெங்கி சிக்கன்குனியாலாம் ரொம்ப காமன் ஆகிடும். எஸ், ஏன்னா அர்பன் என்வாயன்மெண்ட்டில் இருக்கும்போது அந்த தண்ணி ஸ்டாக்னட் வாட்டரில் மஸ்கிட்டோவால் நல்லா ப்ரீட் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் சேலஞ்ச் பார்க்குறதுக்கு வி நீட் அ குட் பப்ளிக் ஹெல்த் அப்ரோச். இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டில் நமக்கு வந்து ஆக்சஸ் டு ட்ரீட்மெண்ட் அல்லது பொதுமக்களுக்கான மருத்துவ வாய்ப்புகள் அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் குளோபலாக பார்த்துருக்கீங்க, WHO நிறைய நாடுகளுக்கும் பயணம் பட்டிருக்கீங்க. இப்போ நமக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் எவ்வளோ தூரம் இருக்குது, இன்னும் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இந்தியா பார்க்கும்போது ஐ திங்க் we have a good access to treatment. இப்போ இண்டிபெண்டன்ஸ்லேருந்தே we have a பப்ளிக் ஹெல்த் ப்ரோக்ராம், ப்ரைமரி ஹெல்த் கேர், அதில் நிறையா இது பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ ஆயுஷ்மான் பாரத் ப்ரோக்ராம் வந்ததுலேருந்தே இன்னும் ப்ரைமரி ஹெல்த் கேர் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் அந்த இன்சூரன்ஸ் ப்ரோக்ராமும் இருக்கிறதுனால ஜனங்களுக்கு அதுலேயும் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கிறது. சீரியஸ் டிசீஸ் ஏதாவது வந்தால் அதுக்கு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அதுக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் வாங்கிக்கலாம். அண்ட் இந்தியாவில் வந்து வேக்சின் அண்ட் ட்ரக் மேனுஃபேக்சரிங் நிறையா நடக்கிறதுனால இப்போ ஃபார்மா இண்டஸ்ட்ரி நல்ல ஒரு வெரி ஸ்ட்ராங் சிச்சுவேஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு அஃபோர்டபுள் ட்ரக்ஸ், ஓகே, இந்தியாவுக்கு மட்டும் இல்லை நம்ம உலகமெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ட்ரக்ஸ் அண்ட் வேக்சின்ஸ் அட் அஃபோர்டபுள் ரேட். பட் ஸ்டில் அஃப்கோர்ஸ் சேலஞ்சஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ கேன்சர்னு பார்த்தோம்னா ஸ்டில் கேன்சர் ட்ரீட்மெண்ட் இஸ் நாட் அஃபோர்டபுள் டு மெனி பீப்புள். நியூரலாஜிக்கல் டிசீசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, ஸ்ட்ரோக், இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இன்னும் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த மெடிக்கல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி அடுத்த பேண்டமிக் சப்போஸ் வந்ததுன்னா அதுக்கு ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ். ஓகே, இந்தியாவால் ஒரு 100 நாளுக்குள்ளே நம்மளால் ஒரு வேக்சின் தயார் பண்ண முடியுமா? ஏன்னா அப்போ நிறையா நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் பேண்டமிக், கோவிட் பேண்டமிக்கில் 1 year ஆச்சு. இந்த அடுத்த தரம் நம்மளுக்கு ஒரு 100 daysக்குள்ளே ஒரு கோல் வச்சிட்ருக்கோம். அப்படின்னா அப்போ அதுக்கு ப்ரிப்பரேஷன் இப்போ என்ன பண்ணணும்? கவர்மெண்ட், ப்ரைவேட் செக்டர் அது சேர்ந்து அவங்க வந்து ஒரு முயற்சி பண்ணினா தான் அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ் நம்ம அது பண்ண முடியும். ஸோ அதுவும் ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்மளுக்கு.
ப்ளஸ். நீங்கள் WHO-க்கு எப்படி போனீங்க? இங்கே இந்திய அரசாங்கத்தினோட பணியில் தான் இருந்தீங்க. அங்கேருந்து அந்த பயணம் எப்படி நடந்துச்சு? ஆக்சுவலாக அது ஒரு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் டெவலப்மெண்ட். நான் வந்து என்னோட பிளான்லேயே இல்லை அது ஓ WHO-ல போய் ஒர்க் பண்ணணுன்னு. ஸோ நான் இங்கே வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் தி இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் 2015 எனக்கு அந்த பதவி கிடச்சிது. ஸோ இங்கே tuberculosis இன்ஸ்டிடியூட்லேருந்து நேராக நான் டெல்லிக்கு போய் செக்ரட்டரி ஹெல்த் ரிசர்ச் அப்படின்னு ஒரு இதில் இருந்தேன் பொசிஷனில். அங்கே வந்து எனக்கு நிறையா சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓ ஏன்னா நம்ம வந்து அப்போ தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி மெடிக்கல் ரிசர்ச்சை எப்படி நம்ம இந்தியாவில் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், ஓகே மெடிக்கல் காலேஜஸில் எப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த ரிசர்ச்சில் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரலாம். ஏன்னா நான் என்னோட கதையை சொன்னேனே, அந்த மாதிரி யூஸ்வலாக வந்து ரீசர்ச் பண்ணணும் அப்படின்னு என்கரேஜ் பண்ண மாட்டாங்க மெடிக்கல் காலேஜஸில். முடிச்ச உடனே வேலைக்கு போகலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லாட்டா கிளினிக் செட்டப் பண்ணலாம், அப்படி தான் தோணும். ஸோ அந்த சைடில் நான் வந்து கொஞ்சம் நிறையா ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து WHO-ல வந்து எலெக்ஷன் நடந்து டாக்டர் டெட்ராஸ் அப்படின்னு ஒரு எத்தியோப்பியன், அவர் அங்கே மினிஸ்டராக இருந்தார் எத்தியோப்பியாவில், ஹெல்த் மினிஸ்டர். அப்புறம் அவர் வந்து டிஜி, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆஃப்ரிக்கன் டிஜி, ஓகே WHO டிஜியாக வந்தார். அவரோட எலெக்ஷன் கேம்பெயின்லேயே அவர் சொல்லியிருந்தார், நான் வந்து ரொம்ப ஒரு ஜெண்டர் பேலன்ஸ்ட் அண்ட் ஜியோகிராஃபிக்லி பேலன்ஸ்ட் லீடர்ஷிப் டீம் நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி. நான் வந்து அவரை ஒரு தடவை மீட் பண்ணியிருந்தேன். அவர் டெல்லிக்கு வந்து அவரோட கேம்பெயின் நடத்தும் போது வந்திருந்தார். ஸோ ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நாங்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னால் அவர் கேம்பெயின் பண்ணும்போது வந்திருந்தார். அப்போ நான் டெல்லியில் இருந்தேன். ஒரு ஈவினிங் ஒரு டிபி டே, ஆக்சுவலாக அது March 24 வேர்ல்ட் டிபி டே அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில் அவரை பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, அவர் ஜெயிச்சுட்டார். அவர் ஜூலையில் ஹி பிகேம் டிஜி WHO. ஆகஸ்ட்டில் எனக்கு ஒரு கால் வந்தது, டாக்டர் சௌமியா நீங்கள் வந்து என்ன நினைவு இருக்கா, நான் டாக்டர் டெட்ராஸ், நீங்கள் வந்து என்னோட டெப்யூட்டியாக வந்து என்னை ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ எனக்கு அது கம்ப்ளீட்டாக ஒரு ஷாக். அதை பற்றி வந்து நான் நினைக்கவே இல்லையே, டாக்டர் டெட்ராஸ் ஏன் என்னை வந்து நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்கன்னா, இல்லை எனக்கு தோன்றது, எனக்கு நீ வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. சரி எனக்கு டைம் கொடுங்க, நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு 10 days கழிச்சு திருப்பி ஃபோன் பண்ணார். நான் சொன்னேன், டாக்டர் டெட்ராஸ் நிறையா நான் யோசிச்சுட்டேன், எனக்கு இப்போ இது வேண்டாம், நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு இப்போ தான் இந்த ஜாப் எனக்கு எனக்கு தோன்றது சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது, என்னோடய ஃபேமிலியும் இங்கே இருக்காங்க, அப்பா அம்மாவுக்கும் வயசாகிடுச்சு, நான் எல்லோரையும் விட்டுட்டு அங்கே வர விரும்பலை. பட் மெயின் திங் என்னோடய ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனால் நான் இங்கேயே இருக்கேன், வேறு யாராவது இந்தியாவிலேருந்து வரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்கவே மாட்டேன்னுட்டார். அப்புறம் அப்போ ஹெல்த் மினிஸ்டர்ட்டையும் பேசி, அப்புறம் ஹெல்த் மினிஸ்டர் எங்கிட்ட பேசி, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்காது, ஒரு இந்தியன் வந்து அங்கே போய் ஒரு டெப்யூட்டி டிஜியாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது ஏன் நீ வேண்டான்னு சொல்கிற, அங்கேருந்து நீ இந்தியாவுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணலாம், நீ அங்கே போ அப்படின்னு என்கரேஜ் பண்ணினார். ஸோ அப்பாவும் சொன்னார், குளோபல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பாவும் இங்கே வந்து இத்தனை வருஷம் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபிலிப்பீன்ஸுக்கு டிஜியாக போனார், ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில். ஹி செட் அதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஜர் அண்ட் வியூ, ஐ திங்க் இட் வில் பி குட், நீ கன்சிடர் பண்ணு அப்படின்னு சொன்னார். ஓகே, அஃப்கோர்ஸ் அப்பா எப்போவுமே நான் IASல நீங்கள் இந்த பொசிஷனுக்கு போனது, இங்கேருந்து டிப்ளமேட்டாக யூஸ்வலி சிவில் சர்வன்ட்ஸ் தான் போயிட்டு இருந்தாங்க. நிறையா UN ஏஜென்சிஸில் பார்த்தீங்கன்னா சிவில் சர்வன்ட்ஸ் தான் அந்த சீனியர் பொசிஷன்ஸ்க்கு போவாங்க. ஓகே, பட் அப்போ வந்து அவரோட கலெக்ட் பண்ணின டீம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டீம். அதில் வந்து விமென் தான் 60%. அண்ட் எல்லா காண்டினென்ட்லேருந்தும் அவர் வந்து கொண்டு வந்தார். ஸோ ஐ என்ஜாய்ட் தட். ஒரு ரொம்ப டைவர்ஸ் டீம், ஒருத்தரோட க்ரூஷியலான டைமில் வேறு இருந்தீங்க நீங்கள். அதுக்கப்புறம் அவர் அந்த சீஃப் சயின்டிஸ்ட் பொசிஷனை க்ரியேட் பண்ணி, நீ அதுக்கு மூவ் பண்ணுறியான்னு கேட்டார். ஐ செட் எஸ், எனக்கு அந்த பொசிஷன் தான் எனக்கு சூட்டபுளாக இருக்கும். ஆமாம், எனக்கு மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் அவ்வளோ ருச்சி இல்லை, எனக்கு நீங்கள் வந்து சயின்ஸ் கொடுத்தா ஐ எம் ஹாப்பி அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் சீஃப் சயின்டிஸ்ட் பொசிஷன் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். அப்போ சயின்ஸ் டிவிஷன் எப்படி ஷேப் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கோவிட் ஸ்டார்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 3.5 years ஐ வாஸ் பிஸி வித் கோவிட். ஸோ அந்த சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா கோவிட் வரும்போது ஐ திங்க் எல்லா நாடுகள்லேருந்தும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அந்த நாடுகளோட தலைவர்கள் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ WHO சீஃப் சயின்டிஸ்ட்டாக ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு பொசிஷனாக அது இருந்ததா? அதில் எனக்கு என்ன தோணித்துன்னா, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொறுப்பு, நம்ம இந்த பொசிஷனில் ஜனங்க நம்மளை நம்புகிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க, அது ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் நான் டெய்லி. நம்ம ஒரு வார்த்தையும் பேசும்போது
அதை ரொம்ப நம்ம யோசிச்சுட்டு பேசணும். அதை கூட மிஸ்இன்டர்பிரட் நிறையா அந்த டைமில் நிறையா மிஸ்இன்ஃபர்மேஷன் எல்லாமே பரவிட்டு இருந்தது. பட் எனக்கு அதில் என்ன நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததுன்னா, ஒரு கெரியர் ஃபுல்லாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வித் பப்ளிக் ஹெல்த் அண்ட் லுக்கிங் அட் சயின்டிஃபிக் நாலேஜ், ஒரு ரீசர்ச் பேப்பரை பார்த்து உடனே அதுலேருந்து கண்டுபிடிச்சு அதில் மெயின் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு, ஏன்னா நைட்டு நாங்கள் படிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பப்ளிக்கு சொல்லணும், ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ ஹோல் நைட் அது என்னெல்லாம் அண்ட் புதுசாக நிறையா வந்துகிட்டே இருக்கும். டெய்லி நாங்கள் பேசிகிட்டே இருப்போம் சயின்டிஸ்ட் கிட்ட, நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க. நிறையா நெட்ஒர்க்ஸ் நடத்திட்டு இருந்தோம், நிறையா கிளினிக்கல் ட்ரையல்ஸ் போயிட்டு இருந்தது. அதை ஃபுல்லாக டெய்லி அதை அப்டேட் பண்ணி இன்டர்வியூ வரத்துக்கு முன்னால், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வரத்துக்கு முன்னால் நம்மளுக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கணும் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணுவோம். அட் த சேம் டைம் ஃப்ரம் த பிகினிங் ஐ யூஸ் டு டெல் தட் ஒரு சயின்டிஸ்ட்னா வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு சேஞ்ச் அவர் மைண்ட். புது எவிடன்ஸ் வரும்போது, புது டேட்டா வரும்போது நம்ம அதை பழைய விட்டுட்டு ஐ வாஸ் ராங், மைண்ட் பிளாக்கும் இல்லாமல் இதை வந்து ஓப்பனாக அதை ரிசீவ் பண்ணி, சப்போஸ் நம்ம டிசிஷனை மாற்றணும்னா மாற்றணும், ஓப்பனாக எல்லாம் சொல்லிடணும். நம்ம நேற்றுக்கு நான் அப்படி சொன்னேன், ஆனால் இன்றைக்கி இந்த புது டேட்டாஸ் வந்திருக்கு, அதனால் இன்றைக்கி இருக்கிற டேட்டா வச்சுருந்தா நாங்கள் அதை நான் ரிப்பீட்டடாக சொல்லுவேன் கோவிடில். ஓகே, ஆமாம், இன்றைக்கி இந்த நாலேஜ் இருக்குது, இந்த அட்வைஸ் கொடுக்குறோம், நாலேஜ் வர வர நாங்கள் எங்களை அட்வைஸை வி வில் ட்ரை டு இம்ப்ரூவ் அப்படின்னு. அது ரொம்ப முக்கியமானது நினைக்கிறேன். ஒரு என்டாஸ் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து யூஸ்வலி இந்த பொசிஷன்லேருந்து ரொம்ப யோசிப்பாங்க. நாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கோம், அதை கவுண்டர் பண்ணுற மாதிரி ஆகிடுமே இது அப்படிங்கிறதுலாம் இருக்கும். அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? லைக் அது ரொம்ப முக்கியமானது நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி திஸ் இஸ் த ஃபேக்ட் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு இடமும் உங்களுக்கு இருந்துச்சு. ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியமாக இருந்தது. அட் த சேம் டைம் உங்கள் ஸ்டேட்மெண்ட்டே கவுண்டர் பண்ணுற மாதிரியும் சில டெவலப்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஜியோபாலிட்டிக்ஸும் அப்போ நிறையா இருந்தது. ஆமாம். ஸோ ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வேறு மாதிரியாக கேள்வி கேட்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காகவும் ஹேண்டில் பண்ண வேண்டியிருந்தது. பட் மெயின் திங் வாஸ் ஆனஸ்டி அண்ட் ஒரு ட்ரூத்ஃபுல்னஸ் அண்ட் இன்டெக்ரிட்டி. இஸ் திஸ் த பெஸ்ட் ஐ கேன் டூ? நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கரெக்டாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோமா? அது நான் வந்து டிஜி டெட்ராஸ்ட் எப்போவுமே சொல்லுவேன்னா, இன்றைக்கி நான் சொல்கிறதெல்லாம் சிலதெல்லாம் இந்த நாட்டுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அந்த ஏஜென்சிக்கு பிடிக்காமல் இருக்கலாம், நம்ம சொல்கிறது வந்து கொஞ்சம் கான்ட்ரடிக்ட் பண்ணுறது அவங்க வந்து அவங்கள வந்து கேள்வி கேட்பாங்க. அப்போ அவர் எப்போவுமே எனக்கு சொல்லுவார், நீ வந்து சயின்ஸில் உனக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் நீ பேசு, நான் உனக்கு பேக்கிங், நீ பாலிட்டிக்ஸை பற்றி நீ வந்து கவலைப்படாத, பாலிட்டிக்ஸ் நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து எது நல்லதோ சயின்டிஃபிக்காக டேட்டா பேஸ்டாக நீ வந்து பேசு, ஏன்னா யூ ஆர் த சீஃப் சயின்டிஸ்ட், அதுதான் உன்னோட வேலை அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு கொடுத்தார் அவர். அது நாங்களே நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் யுவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸஸில் ரொம்ப ஃபேமாக தான் பேசியிருக்கீங்க, கான்ஃபிடென்ட்டாக பேசியிருப்பீங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அது வந்து நீங்கள் ஐ திங்க் நீங்கள் பிலீவ் பண்ணுற ஒரு இடத்துலேருந்து பேசுகிறதுனால அது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். லார்ஜ்லி இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் ஒரு பெரிய சிக்கலானது, ஒரு டிப்ளமேட் ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு இடமா இருக்கும். அவங்களே சில நேரம் தடுமாறிடுவாங்க, ஏதோ ஒன்று தப்பாகிடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும், ஒரு கண்ட்ரிக்கு ஒரு இதுலேருந்துன்னு. ஹவ் டஃப் இட் வாஸ்? லைக் அந்த நீங்கள் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டாக எல்லாத்தையும் டேட்டா அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். எஸ், இதை ஹேண்டில் பண்ணுறது அவ்வளோ எளிதாக இருந்தது. கரெக்ட். ஆக்சுவலி தட் வாஸ் வெரி டஃப். அதுக்கு ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட். ஐ நெவர் தாட், ஏன்னா ஆஸ் அ சயின்டிஸ்ட் ஆர் ஆஸ் அ டாக்டர் வி வில் ரீட் த ஃபேக்ட்ஸ் அண்ட் வி கேன் டிபேட். அஃப்கோர்ஸ் டிபேட் அண்ட் டிஸ்கஷன் எப்போவுமே இருக்கும் சயின்டிஸ்டில், பட் அது எப்போவுமே டேட்டா ட்ரிவனாக இருக்கும் அண்ட் தென் வி வில் அக்ரி ஆன் சம்திங். பட் இது வந்து இட் வாஸ் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஆக்சுவலாக. சம் ஆஃப் த திங்ஸ் விச் கண்ட்ரீஸ் ஆர் பீப்புள் யூஸ் டு சே, அதை எப்படி கவுண்டர் பண்ணுறதுன்னு இட் டுக் சம் டைம் ஆக்சுவலி டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் அது கொஞ்சம் ஹர்ட்டிங்காகவும் இருந்தது, ஏன்னா சோஷியல் மீடியாலெலாம் நிறைய பர்சனல் அட்டாக்ஸ் கூட பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போது. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அப்புறம் அது யூஸ் டு ஆயிடுது. சரி, அதெல்லாம் இக்னோர் பண்ணிடலாம், லெட் அஸ் கண்டினியூ. ஏன்னா சோஷியல் மீடியாவில் வந்து நிறையா பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஸோ சோஷியல் மீடியாவில் நம்ம ப்ரெசன்ஸ் இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த நெகட்டிவ்ஸ் இருக்கும், அது வி ஹேவ் டு லேர்ன் டு லிவ் வித் தட். பப்ளிக் லைஃப்பில் கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணுறது எல்லோரும் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சயின்டிஸ்ட்டாக நம்ம வேலை வேறு ஒன்று. நாம் வந்து சின்சியராக இந்த சொசைட்டிக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறோம், செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு ஒரு இடத்துலேருந்து வரும்போது அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி ஐ ரியலைஸ் தட் ஒரு பப்ளிக் லைஃப்பில் நம்ம வந்துட்டோம்னா தென் யூ ஹாவ் டு அக்செப்ட் தட் டைப் ஆஃப் கிரிட்டிசிசம். அது அப்பாவோட லைஃப்லையும் நான் பார்த்துருக்கேன், எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்காரு, ஆனாலும் அவருக்கு வந்து he had critics. Yeah. And everybody has critics and you have to accept it.
தட்ஸ் வை ஐ ஃபீல் தட் ஓகே இஃப் சம்படி இஸ் கிரிட்டிசைசிங் யூ, அவங்களுக்கும் ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கலாம். நம்மளுக்கு ஒரு புரியாமல் ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களா, திருப்பி நம்ம ரீஎக்ஸாமின் பண்ணி நம்ம பார்ப்போம் அப்படின்னு அந்த எப்போவுமே எனக்கு ஒரு ஓப்பன் மைண்ட் அண்ட் இது இருக்கும். உடனே நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது அந்த கிரிட்டிசிசமில் வந்து. இன்ஃபேக்ட் டெட்ராஸுக்கும் அது ஒரு நல்ல பாயிண்ட். அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அவர் சொல்லுவார், முதல்ல யோசிச்சு பாருங்க, அவங்க சொல்கிறதுல ஏதாவது ஒரு அதில் நன்மை இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு நம்ம போகலாம். ஓகே, அதில் மேபி சம் கர்னல் ஆஃப் ட்ரூத், அவங்க அதை வச்சு தான் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, அதை முதல்ல நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஐ திங்க் அந்த அப்ரோச் இருந்ததுன்னா நம்மளுக்கு உடனே ஒரு ரியாக்ஷன், ஒரு கோவமோ ஒரு இதோ வராமல் ஹேண்டில் பண்ணலாம். அண்ட் வித்தவுட் பாலிட்டிக்ஸ் வி கேனாட் மூவ். ஆக்சுவலி இது பாலிட்டிக்ஸ் இஸ் வாட் மூவ்ஸ். இப்போ ஹெல்த் பாலிசியில் கூட நம்ம ஏதாவது சேஞ்ச் கொண்டு வரணும்னா கண்டிப்பாக பாலிட்டிஷியன்ஸ் தான் அங்கே ஆக்ட் பண்ணணும். எஸ். ஸோ அவங்களோட நம்ம வி ஹேவ் டு ஒர்க், வி ஹேவ் டு ஃபைண்ட் அ வே ஆஃப் ஒர்க்கிங். ஸோ அது என்னோட கெரியரில் ஸ்லோலி ஐ ஹவ் லேர்ன்ட். பியோர் சயின்டிஸ்ட்டாக நம்ம அதே எடுத்துகிட்டு போய் இதை தான் செய்யணும், இதை தான் செய்யணும், நான் இதை தான் நம்புகிறேன் அப்படின்னா அந்த மாதிரி வி கேனாட் சேஞ்ச். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். காஸ்ட் இருக்கும், பெனிஃபிட் இருக்கும், அது கரெக்டான ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட் இருக்கும். அது எல்லாமே நம்ம புரிஞ்சுட்டா தென் வீ கேன் பிரிங் சேஞ்ச். இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் ஆகிட்டீங்க, சயின்டிஸ்டாக மட்டும் இல்லை. பிகாஸ் அது ஒரு நீங்கள் அப்பா சொன்ன மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்போஷர் தான் நினைக்கிறேன். குளோபல் எக்ஸ்போஷர் கிடச்சி இதெல்லாமும் சேர்ந்து வந்திருக்கும். ஸோ WHO நீங்கள் இருக்கும்போது அப்பா வந்து உங்களோட ஒர்க் பார்த்துருக்காங்களா? அவங்களோட ஃபீட்பேக் என்னவாக இருந்துச்சு? இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் கண்டிஷன்ஸில் அவங்கள்ட்ட ஏதாவது பேசியிருக்கீங்களா? லைக் அவங்களோட இன்புட் அப்படி ஏதாவது இருந்திருக்கா? அப்போ ஐ திங்க் அப்போ நான் ஜெனீவாவில் இருந்தேன், அப்பா சென்னையில் இருந்தார். அண்டு ட்ராவலும் ரொம்ப பண்ண முடியல, ஃபோனில் தான் பேச முடிஞ்சது. பட் நான் என்ன புரிஞ்சேன்னா அப்பா என்னை பற்றி ரொம்ப வரி பண்ணிகிட்டு இருந்தார் அந்த டைமில். ஏன்னா அவருக்கு வந்து அவர் டிவி பார்ப்பார், அடிக்கடி என்ன பார்ப்பார். அவருக்கு அப்போவே புரிஞ்சு கொடுத்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஜர் இருக்கும்போது நிறையா நெகட்டிவ் இதுவும் வரும், பாசிட்டிவ் மட்டும் இருக்காது, நெகட்டிவும் வரும். ஸோ அடிக்கடி எனக்கு வந்து அவர் ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுப்பார். ஓகே, எல்லாமே ஒரு பேலன்ஸாக வச்சுக்கணும் லைஃப்பில், அண்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் வரும், ஜாக்கிரதையாக இது பண்ணு, திங்க் பண்ணிவிட்டு பேசு. அந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்கும்போது எனக்கே தோணும், அப்பா வந்து நம்மளை பற்றி ரொம்ப கவலைப்படுறாரு போல் இருக்கு. பெருமைப்பட்டிருக்காங்க. உங்கள் ஃபோட்டோ பேப்பரில் பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு அப்படி ஒரு பெருமைலாம் இருந்திருக்கு. கண்டிப்பாக ஒரு ஃபாதர் மதருக்கு பெருமை இருக்கும். ஆமாம், நிச்சயமாக. அது ஐ திங்க் உங்களுக்கு அது ஒரு பெரிய பிளெஸிங்ஸா இல்லையா? அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் ஒரு எக்ஸ்போஷர் இருக்கக்கூடிய ஒரு பேரண்ட்ஸும் கூட. லைக் அவங்களோட ஏர்லி ஸ்டேஜ்லேயே அவங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் இருந்துச்சு. அம்மா பொறுத்த வரைக்கும் தமிழ் இலக்கியம் வரைக்கும் ரொம்ப, அதே போல் தியேட்டர் அப்படின்னு அவங்க வந்து மல்டி டைமென்ஷனலாக இருந்த ஒரு எஜுகேஷனலிஸ்ட் அப்படிலாம் இருந்த இடத்துல எப்படி அது எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து ஒரு உங்களோட வளர்ச்சியில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? நோ, டெஃபினெட்லி. ஐ திங்க் எங்களுக்கு சைல்ட்ஹுட்டில் கிடைச்ச எக்ஸ்போஜர் நிறையா குழந்தைகளுக்கு கிடைச்சிருக்காது. பிகாஸ் ஒன்று வந்து அந்த அட்மாஸ்ஃபியர், அந்த இன்ஸ்டிடியூட்டில் அந்த ரிசர்ச் சயின்ஸ் அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. வீட்டுக்கு வந்து நிறையா ஃபேமஸ் சயின்டிஸ்ட் வருவாங்க. இப்போ சிவி ராமன், விக்ரம் சாராபாய் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க வீட்டுக்கு, நல்லா நினைவு இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் அம்மாவோட ஒர்க் வந்து அதுவும் நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணித்தான். அம்மா வந்து மொபைல் க்ரெஷில் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லேபரோட குழந்தைங்களுக்கு க்ரெஷ், அப்போ தான் ஃபஸ்ட்டு அந்த கான்செப்ட். ஐசிடிஎஸ்லையும் அவங்களோட நிறையா இது இருந்தது. ஓகே, கான்ட்ரிபியூஷன் அந்த ஏர்லி ஸ்டேஜில் 1975 ஐசிடிஎஸ் ஆரம்பிக்கிறத ஷீ வாஸ் ஒன் ஆஃப் த பீப்புள். அதுக்கு முன்னாலேயே மொபைல் க்ரெஷ் ஷியட். ஸோ நான் வந்து அவங்களோட போவேன் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கெல்லாம். அந்த குழந்தைகள் லேபரோட குழந்தைகளுக்கு க்ரெஷ் நடத்திட்டு இருப்பாங்க. அவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நிறையா ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷனுக்கு பண்ணினாங்க. அவங்களோட சோஷியல் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க எப்போவுமே எங்களை எக்ஸ்போஸ் பண்ணாங்க அதில், சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ். ரைட். ஸோ நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வளர்ந்தா கூட எங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஜர் இருந்தது. ஓகே, ஒரு பாவர்ட்டினா என்ன, நம்ம நாட்டில் எல்லா எக்ஸ்ட்ரீமும் இருக்குது, கல்ச்சர் வேறு வேறு, நிறையா ட்ராவல் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. அன்னைக்கு இருந்த இந்தியாவை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சூழல், ட்ராவலும் நிறையா பண்ணினோம் நாங்கள். ஓகே ஓகே. உங்களுக்கு லிட்ரேச்சர், தமிழ் அப்படியெல்லாம் எதுவும் ஆர்வம் இருந்திருக்கு? ஆனால் நல்லா தமிழ் பேசுகிறீங்க, நிறைய ஊர்கள் நிறைய நாடுகள் சுற்றி வந்தாலும் கூட மொழி வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. அது அம்மாவட்டேருந்து வந்தது அப்படின்னு பார்க்கலாமா? அம்மா சொல்லி கொடுத்தாங்க, நாங்கள் குழந்தையிலேயே எழுதி படிக்க சொல்லி. ஏன்னா நீங்கள் படித்தது எல்லாமே வெளியில், டெல்லியில் தான், ஸ்கூலிங்கும் வெளியில், காலேஜ் வெளியில். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஹிந்தியில் தான் பேசுவோம் நாங்கள். ஓகே, ஆமாம். ஓகே. ஸோ எங்களுக்கு வந்து ட்ரைலிங்குவல். அண்ட் தென் பூனாவில் படித்ததுனால கொஞ்சம் மராட்டி அப்போ ஓகே கற்றுக்கிட்டேன். பட் இப்போ அது மறந்துடுச்சு. ஓகே. அப்புறம் ஜெனீவாவில் இருந்ததுனால ஃப்ரெஞ்ச் கொஞ்சம் புரியும். ஓகே. ஓ,
மல்டிலிங்குவல் அப்போ ட்ரைலிங்குவல் மல்டிலிங்குவல்னு சொல்ல முடியாது பட் சரி சரி. கும்பகோணம்லாம் போயிருக்கீங்களா? நிறைய போயிருக்கோம். சம்மர் ஹாலிடே எல்லாமே கும்பகோணத்தில் தான். எல்லா கோயிலும் பார்த்துருக்கோம் நாங்கள் அந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில். எங்கள் தாத்தா எல்லா கோயிலுக்கும் அதுதான் அங்கே என்டர்டெயின்மெண்ட், வேறு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. சரி சரி சரி. ஸோ நிறையா கதை சொல்லியிருக்காரு எங்களுக்கு. அப்புறம் கோயில் கூட்டிகிட்டு போவார். அப்புறம் அங்கே மாத்தோட்டம், இது பெட் டைம் ஸ்டோரிஸ்லாம் கேட்டிருக்கீங்க? ஆமாம், அது நம்ம தமிழ் அது இதுலேருந்து நிறைய அவர் மித்தாலஜிலேருந்து நம்ம சொல்லியிருக்காரு. பாரதம் இருக்கும், மகாபாரதம், ராமாயணம், அப்படி ராமாயணம், மகாபாரதம். அப்புறம் ஒரு கோவில் கதையும் சொல்லியிருக்காரு. ஒரு கோவில். ஸோ ஈவினிங்ஸ் அப்படி தான் போகும். ஓகே ஓகே. ஒரு ஊருக்கு வந்து ஏதாவது ஒரு இது இருக்கு இல்லையா, நமக்கு மைண்டில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், கும்பகோணம்னா இதுதான் அப்படின்னு. அப்படி என்ன உங்களுக்கு? கும்பகோணம் தான் அங்கே இருக்கிற கோயில் தான். அந்த சுற்றி ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிற கோயில். அண்ட் அங்கே ஒரு தோட்டம் இருக்கும், அதில் போய் அங்கே குளிப்போம். அங்கே வந்து மாம்பழம் நிறையா சாப்பிடுவோம், ஏன்னா அது சம்மர் சீசன். ஆமாம். அப்புறம் வீட்டில் வந்து மாடு நிறையா வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து பாதி நேரம் அங்கே தான் இருப்பேன். நீங்கள் பெட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வேற, அதனால் நான் எப்போவுமே அங்கே ஓகே அந்த மாட்டுக்கொட்டாயில் தான் இருப்பேன். ஸோ ரொம்ப ஹாப்பி மெமரிஸ் ஆஃப் சம்மர். அப்பார்ட் ஃப்ரம் உங்களோட ரிசர்ச் வேறு வாசிக்கிறது உண்டா? புக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கதைகள் அந்த மாதிரி? புக்ஸ் நான் பிடிக்கும், எனக்கு புக்ஸ் பிடிக்கும், மூவிஸ் பிடிக்கும். ஓகே. அஃப்கோர்ஸ் இப்போ டைம் ரொம்ப குறைச்சலாக இருக்குது. நான் வயலின் வாசிச்சுட்டு இருந்தேன். நான் ஆஸ் அ கர்நாடிக் வயலின் கற்றுட்டீங்க? பட் விட்டுட்டேன். அது மெடிக்கல் காலேஜ் போனப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போச்சு. ஓ சரி சரி. எனக்கு வந்து அவுட்டோர்ஸ் ரொம்ப பிடிக்கும். வழக்கமாக வீணை எதனை கற்றுப்பாங்க, நீங்கள் வயலின் பக்கம் போயிட்டீங்களா? எனக்கு சம்பவம் வயலின் ரொம்ப பிடிச்சது. எங்கள் அப்பாவோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வயலின் வாசிப்பார். அஃப்கோர்ஸ் அவர் வெஸ்டர்ன் கிளாசிக்கல். ஸோ வீட்டில் வந்து அம்மா எப்போவுமே கிறிஸ்மஸ் பார்ட்டி நடத்துவாங்க ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும். ஸோ அவர் வந்து வயலின் வாசிக்கும்போது எனக்கு வயலினோட ஃபேசினேஷன் ஒன்று. பட் அவர் வெஸ்டர்ன் இது பண்ணார், நான் வந்து கர்நாடிக். எங்கள் சிஸ்டர்ஸ் வந்து ஒடிசி டான்ஸ் பண்ணுவா. அவங்க 2 பேரும் ப்ரொஃபஸர்ஸ் இல்லையா? 2 பேரும் ப்ரொஃபஸர்ஸ். சின்னவ வந்து ஹிந்துஸ்தானி மியூசிக் கற்றுண்டா. ஸோ ஒருத்தரும் ஒரு இது நாங்கள் மியூசிக் ஃபேமிலின்னு சொல்லலாம், அல்ல மியூசிக்கல் சிஸ்டர்ஸ்னு சொல்லலாம். இருந்தது, எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது மியூசிக்கில். என்னோட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப வைட் ஆக்சுவலாக. நான் ஹிந்துஸ்தானி மியூசிக்லேருந்து கர்நாடிக், வெஸ்டர்ன், கிளாசிக்கல் அண்ட் ஜாஸ் எல்லாமே பிடிக்கும் எனக்கு. ஸோ ஆக்சுவலாக ஜாஸ் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து இந்தியன் மியூசிஷியன்ஸ் ஆர் வெரி ஃபியூ ஜாஸ் மியூசிஷியன்ஸ். ஸோ அதை நான் வெளியில் போகும்போது யூஎஸ் அந்த மாதிரி போனால் எப்போவுமே ஒரு ஜாஸ் கான்சர்ட் அட்டென்ட் பண்ணுவேன். டெல்லியில் நான் பிறந்து வளர்ந்ததுனால ஹிந்துஸ்தானி மியூசிக் இதில் நிறையா இன்ட்ரெஸ்ட். ஸோ வைட் வெரைட்டி ஆஃப் மியூசிக் பிடிக்கும். இப்போ ஐ லிசன் மோர். இன்னும் கேட்கறதுக்கு தான் டைம் இருக்குது. இன்னும் வாசிக்கிறதுக்கோ பாடு. வயலின் இப்போ நீங்கள் வாசிக்கிறதே இல்லை. இன்ஃபேக்ட் நான் WHO இருக்கும்போது தேவைப்பட்டிருக்குமே. பட்டிருக்கோம். அண்டர் ப்ரெஷர் யோகா தான் அப்போ பண்ணிட்டு இருந்தேன் ரெகுலராக. ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு. அங்கே வழியில் நிறையா வாக் பண்ணுவேன், ஏன்னா அங்கே பியூட்டிஃபுல் என்வாயரன்மெண்ட். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லாங் வாக் போயிடுவேன். ஓகே ஓகே. அதில் நல்ல ரிலீஃப் எனக்கு கிடச்சிது. கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் காம் ஆகிடும், திங்க் பண்ணலாம். அதுதான் இங்கே நான் மிஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி என் வழியில் ரொம்ப வாக்கிங் பண்ண முடியலையே அப்படின்னு. எந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு? நிறைய ஊர் சுற்றிட்டீங்க. எந்த ஊருனா எனக்கு இப்போ சொல்கிறது கஷ்டம். பட் ஐ திங்க் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ் ஐ ஹவ் சீன் இன் த வேர்ல்ட் இஸ் பூட்டான். ஓகே. ஆமாம், அந்த பூட்டானோட நேச்சுரல் பியூட்டி. பட் இந்தியாவில் இருக்கிற நேச்சுரல் பியூட்டியும் நம்ம எங்கேயும் மேட்ச் பண்ண முடியாதுங்க. மற்ற கண்ட்ரீஸ்லலாம் இருக்கும் ஒரு இடம் 2 இடம் அந்த மாதிரி. பட் இங்கே இந்தியாவில் ஒரு ஊரும் ஒரு ஸ்டேட்டும் அப்படி ஒரு டிஃப்ரென்ஸ், டைவர்சிட்டி. இப்போ ரீசெண்டாக அருணாச்சல் பிரதேஷ் போயிருந்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் அங்கே ப்ராக்டிசஸ் ஆர் டிஃப்ரெண்ட், கல்ச்சர் இஸ் டிஃப்ரெண்ட், ஃபுட் இஸ் டிஃப்ரெண்ட், லாங்குவேஜ் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஐ வாண்ட் டு ட்ராவல் இன் இந்தியா நவ் மோஸ்ட்லி. ஓகே. ட்ராவல் நிறைய பிடிக்குமோ? ரொம்ப பிடிக்கும். ட்ராவல் ஒரு எக்ஸ்போஷர் தான் இல்லையா மேம்? அது ஒரு நல்ல எக்ஸ்போஷர். இது ஒரு நிறைய வேற ஒரு உணர்வுகளை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கண்டிப்பாக ட்ராவல் பண்ணும்போது ஐடியாஸ் கொடுக்கும், எனர்ஜி கொடுக்கும். ஓகே. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணீங்க நீங்கள்? உங்கள் வேலையில் பிள்ளைகளுக்கான டைம் கொடுக்க முடிஞ்சிச்சா? அண்ட் ஃபேமிலிக்கான டைம் அலோகேட் பண்ண முடிஞ்சிச்சா? எப்படி அது பேலன்ஸ் பண்ணீங்க? ஐ திங்க் ஐ மேனேஜ். பிகாஸ் இப்போ வந்து என்னோட பசங்க, எனக்கு ஒரு டாட்டர், ஒரு சன். ஸோ அவங்கள சம்டைம்ஸ் கேட்பேன், அவங்களுக்கு வந்து ஏதாவது நெக்லெக்டடாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா? சரி. இல்லை, நாங்கள் ரொம்ப ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணினோம் எப்போவுமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க குழந்தைலாம் இருக்கிறத ஐ யூஸ் டு கிவ் டைம். அப்போல்லாம் அஃப்கோர்ஸ் மொபைல் ஃபோன் கிடையாது. அது ஒரு பெரிய ஒரு போன் நினைக்கிறேன். ஸோ வீட்டுக்கு வந்துட்டால் நம்ம டைம் வந்து ஃபேமிலி டைம். ஸோ லேட்டாக ஒர்க் பண்ணால் கூட வீட்டுக்கு வந்தப்புறம் ஃபேமிலி டைம் தான். ஓகே.
அவங்கள ஸ்விம்மிங் கூட்டின்னு போகிறது, அவங்களோட விளையாடுறது, அவங்களோட டின்னர் சாப்பிட்றது, மூவிஸ் கூட்டிகிட்டு போகிறது. ஸோ ஐ திங்க் குவாலிட்டி டைம் ஐ ஸ்பெண்ட். ஓகே. அண்ட் ஆல்சோ எவ்ரி இயர் அட்லீஸ்ட் 2 times நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஃபேமிலி டைம், ஒரு 1 week சம்மரில் 1 week வின்டரில் ஓகே எங்கேயாவது ஒரு ஹாலிடேக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம் பசங்களை. அதனால் அவங்களும் நிறையா பார்த்துருக்காங்க, ட்ராவல் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் நிறையா. இந்த ஜென்ரேஷனில் இப்போ 2 பேரும் ஒர்க் பண்ணுறதுன்னு இப்போ வந்துடுச்சு. மிடில் கிளாஸில் அவர் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் நிறைய பேர் வந்து எல்லாம் பண்ணுறாங்க. அதனால கேட்குறேன், உங்களுடைய அட்வைஸ் அப்படின்னா எப்படி, ஹவு டு மேனேஜ் திஸ் ஒர்க் லைஃப் இந்த பேலன்ஸ் அப்படிங்கிறது? எஸ்பெஷலி ஃபார் விமன் திஸ் இஸ் அ சேலஞ்ச். எல்லாரும் சொல்லுவாங்க பண்ணவே முடியாது, குழந்தைகள் எப்படி நெக்லெக்ட் பண்ணுற, வாழ்க்கை விட்டுட்டு போறியா, அது பண்ணுறியான்னு. ஸோ ஐ ஆல்வேஸ் சே இட் இஸ் பாசிபிள். ஓகே, கண்டிப்பாக பண்ணலாம். ஒரு நல்ல கெரியரும் இருக்கலாம், நம்ம ஃபேமிலியும். ஆஃப்டர் ஆல் மென் பண்ணுறது இல்லையா, அதே மாதிரி விமெனும் பண்ணலாம். பட் விமெனுக்கு ஒர்க் அதிகம் தானே இப்போவும்? இன்னும் பட் ஷேர் பண்ணிக்கணும். அதான் அஃப்கோர்ஸ் விமென் தான் இதெல்லாம் செய்யணும்னு ஒன்றும் ரூல் கிடையாது. ஸோ இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் நிறைய சைல்ட் கேர் பண்ணினார். நான் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் அவர் தான் பார்த்துப்பார். சம்டைம்ஸ் குழந்தைக்கு ஜுரம் இருக்கும்போது நான் கேட்பேன், நான் ட்ராவல் இது கேன்சல் பண்ணிட்டுமா, இல்லை நீ போயிட்டு வா நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பார். ஸோ அந்த சப்போர்ட் வேணும் வீட்டில் கண்டிப்பாக. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா இட் இஸ் பெட்டர், ஈஸி. இல்லாட்டா ஒரு நல்ல கேர்டேக்கர் வேணும், நம்பிக்கையான, அப்போ தான் விட்டுட்டு போக முடியும் குழந்தைல. ஸோ அதெல்லாம் ஐ சப்போஸ் லக் இஸ் ஆல்சோ தேர். பட் ஸ்டில் நோ ஒன் ஷுட் கிவ் அப் த கெரியர் பிகாஸ் வீட்டில் யாராவது சொல்கிறாங்க இல்லை பண்ண முடியாது, நீ ஒரு பொம்பளை, உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தென் அந்த மாதிரி இப்போ கிடையாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா கெரியர்லேயும் இப்போ ஈக்குவலாக மென் அண்ட் விமென் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டிலையும் ஈக்குவலாக நம்ம அதை ஷேர் பண்ணணும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். வேலைன்றது பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அவங்களுக்கான செல்ஃப், அதாவது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸியை கொடுக்குறது மட்டும் இல்லை, கான்ஃபிடன்ஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆல்சோ. படிச்சுட்டு சும்மா இப்போ வீட்டில் இருக்கணும்னா ஹவு வி வில் நாட் ஃபீல் சாட்டிஸ்ஃபைட். இதுக்கு ஒரு எனேபிளிங் என்வாயன்மெண்ட் அண்ட் பாலிசிஸ் இன்னும் கொஞ்சம் வேணும். இப்போ க்ரெஷ் பார்த்தீங்களான்னா அம்மாவோட எப்போவுமே அந்த இது க்ரெஷ், ஏன்னா ஒரு நல்ல க்ரெஷ் இருந்ததுன்னா கான்ஃபிடென்ட்டாக நம்ம அங்கே குழந்தைய விட்டுட்டு நம்ம வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிட்டு போகலாம். ஹோல் டே வீணும் நல்லா அது யாராவது பார்த்துப்பாங்க, ஃபீட் பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு ஃபெசிலிட்டிஸ் இன்னும் எல்லா இடத்துலையும் கிடையாது. இட்ஸ் அ ட்ராபேக் ஃபார் விமென் ஆக்சுவலி. ஸோ ஃபைனலாக இப்போ எம்எஸ்எஸ்ஆர்எஃபோட சேர்பர்சன் இந்த வேலை எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குது அல்லது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கா? என்ன நீங்கள் என்ன இதில் கொண்டு போகிறீங்க? நிறைய இதுக்கு ஒரு ரோட் மேப் இருக்குது, இதுக்கு ஒரு பெரிய பிராண்டாக இருக்குது, அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதை எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது ஒரு சவாலாக இருக்கா, எப்படி இருக்குது? ஐ மீன் ஐ ஃபீல் வெரி ஃபார்ச்சுனேட். எனக்கு கொஞ்சம் பெருமையும் இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது. ஏன்னா இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்பா வந்து அதோட ஒரு விஷன், ஒரு ரோட் மேப் பண்ணினார். அஃப்கோர்ஸ் நான் வந்து வேறு ஃபீல்டுலேருந்து வந்திருக்கேன், மெடிக்கல் ஃபீல்டு. இங்கே மெயின்லி இது வரைக்கும் ரிசர்ச் வந்து அக்ரிகல்ச்சர், அதுவும் கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர், எதிர்காலத்துக்கு எப்படி அந்த ஃபார்மிங் ப்ராக்டிசஸை நம்ம மாற்றணும். அதே மாதிரி மீனவர்கள் ஃபிஷிங் கம்யூனிட்டிக்கு வந்து என்னெல்லாம் கிளைமேட் சேஞ்ச்னால பாதிப்புகள் வருது, அதுக்கு எப்படி அப்பா வந்து சுனாமி வந்தபோது அவர் அந்த ஏரியாவில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி, அதுக்கு முன்னாலேயே மேங்க்ரோவ் ஒர்க் அதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். நியூட்ரிஷன் இது இன்னும் ஒரு ஏரியா, எஸ்பெஷலி மதர் அண்ட் சைல்டு நியூட்ரிஷன். இப்போ புதுசாக நான் கொண்டு வந்திருக்கிறது வந்து கிளைமேட் சேஞ்ச் எப்படி நம்மளை வந்து இம்பேக்ட் பண்ணுறது, மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த், நம்ம சுகாதாரத்தை எப்படி அது பாதிக்கிறது, அதுக்கு என்ன ரீசர்ச் பண்ணி நம்ம சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ எல்லாமே இன்டிகிரேட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்யூச்சரில், ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் தான் இப்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு வரப்போகிறது. இப்போ பேண்டமிக் வந்த மாதிரி அதே ஸ்கேலில் நம்ம பார்த்தோம்னா கிளைமேட் சேஞ்சோட பாதிப்பு, அந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்க போகிறது. கோஸ்டல் ஏரியாஸ்க்கு வந்து நம்மளுக்கு சைக்ளோன், ஹரிக்கேன், ஃப்ளட்டிங், சாலினைசேஷன். அப்புறம் இப்போ மீனவர்கள்ட்டெல்லாம் நம்ம போய் பேசினோம்னா அவங்க கிளியராக சொல்கிறாங்க மீன் இது குறைஞ்சிட்டே வருது. அதே மாதிரி அக்ரிகல்ச்சரில் பார்த்தோம்னா சடன் ஸ்டார்ம் வருது, ட்ரவுட் வருது, ரெண்டும் வருது. அதிகமாக மழையும் பெய்யுறது, ட்ரவுட்டும் வருது. சிட்டிஸில் பார்த்தோம்னா இங்கே ஹீட் அதிகமாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே நம்மளோட ஹெல்த்தை பாதிக்கும். ஸோ அதுக்கு இப்போவே நம்ம வந்து சொல்யூஷன்ஸை கண்டுபிடிச்சி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அஃப்கோர்ஸ் ஒர்க்கிங் வித் மெனி பார்ட்னர்ஸ். ஸோ எம்எஸ்எஸ்ஆர்எஃப்ல அது ஒரு ஸ்ட்ரென்த்து, ஏன்னா கம்யூனிட்டி பேஸ்ட் ஒர்க் இருக்குது, எங்களுக்கு ரீஜனல் சென்டர்ஸ் இருக்குது, கம்யூனிட்டிஸோட ஒர்க் பண்ணுறோம். அதே டைமில் பாலிசி மேக்கர்ஸோடையும் ஒரு தொடர்பு இருக்குது.
ஸோ இந்த கனெக்ட் பண்ண முடியாது கம்யூனிட்டிஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து பாலிசி மேக்கர் வரைக்கும், ஓகே. பாலிசிலேருந்து எடுத்துகிட்டு போய் கம்யூனிட்டிஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு சேர்க்கறது. ஏன்னா நிறையா அவங்களுக்கு அந்த ஸ்கீம்ஸை பற்றி தெரிய மாட்டேங்குது. ஸோ பட் மெயின்லி இட் இஸ் சயின்ஸ் ஃபோக்கஸ். ஸோ வீல் கீப் அ ஸ்ட்ராங் சயின்டிஃபிக் பேசிஸ். பட் அகெயின் இட் இஸ் டு சர்வ் சொசைட்டி, சமுதாயத்துக்கு. சொசைட்டி தான். எஸ். ரொம்ப முக்கியமான நேரத்தில் பேசியிருக்கோம். அப்பாவோட 100ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி வருது. அந்த நேரத்தில் அவங்கள பற்றியும் கொஞ்சம் ரீகால் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் உங்களுக்கும் MSSRFலேருந்து இப்படி ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை சொசைட்டிக்காக அப்பா உருவாக்கியிருக்கிறாங்க. அதில் உங்களோட கான்ட்ரிபியூஷனும் இன்னும் கூடுதலாக ஏற்கனவே இருந்துகிட்ருக்கு. டைரக்டராக இருந்திருப்பீங்க, இப்போ சேர்பர்சனாகவும் ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பேருக்கும் மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.